வணக்கம் வியூவர்ஸ், வணக்கம் வெல்கம் பேக். ஸோ நம்ம சுரேஷ் ப்ரோ வந்து சம்பவம் உறுதி அப்படின்ற மாதிரி ஒரு டிவைஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ ஓகே, இது வந்து ஒரு மாதிரி மினிமலா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒயிட் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு ஒயிட் கியூட்டா இருக்கு. சைடு ஃப்ரேமும் அல்ட்டியா இருக்கு ப்ரோ. ஆமா, இது தனியா. ஆமா ப்ரோ, இந்த சைடு ஃப்ரேம்ல பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகாது ப்ரோ. இதுல பெயிண்ட் பீல் ஆகும். நான் இப்போ எங்கேயா தட்டினா பீல் ஆகும். இவ்வளவு கிட்ட வந்தாலே உடனே இது வந்துடும், NFC. உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்துல NFC இருக்கு. அது அந்த ஃபேஸ் ஐடி வேற இதுல செட் பண்ணிருக்கிறது என்னன்னா, நம்ம சப்போஸ் டிடெக்ட் பண்ணலனா அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணி இது பண்ணலாம். ஓகே, அதுவும் செம்மையா இருக்கு, வேற லெவல். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டு வாங்கியிருக்கான். ஸோ நான் வந்து இனிஷியலாக நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு வந்து கேமராவில் வந்து நாலேஜ் ஜாஸ்தி. ஓகே, கேமரா ஃப்ரீக். ஃபோனை வந்து கேமராக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டுருக்கான். சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 days இதை வச்சுக்கிட்டு நம்ம குரூப்லேயே நிறைய பேர் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கேன். இதுலேருந்து ஃபோட்டோ போடுறது, வாட்டர் மார்க் போடுறதில்ல, போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னா எல்லாருமே இம்ப்ரெசிவாக இருக்குன்றாங்க. பட் ஆனால் டிவைஸ் நேமை சொல்லலை. ஸோ பயங்கர கன்ஃபியூஸ் ஆகுது. இது வந்து S26 Ultraன்னு 100% சொல்ல முடியல. ஏன்னா இதோட ரிசல்ட் வந்து பார்த்ததுமே தெரிஞ்சிடும். இது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஃப்ளாக்ஷிப் தான், ஆனால் கண்டிப்பாக அது சாம்சங்காகவும் இருக்காது, ஐஃபோனாகவும் இருக்காதுன்றது. பர்டிகுலராக ஃபோட்டோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் நான் எடுத்ததில் ஒரு சில இதெல்லாம் தரேன். அது போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு ஈவினிங் சன்செட் அப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் அடிக்குதுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷனும் கேப்சர் ஆகுது, டீட்டெயிலும் மிஸ் ஆகலை. எனக்கு என்ன மாதிரியான அங்கே டீட்டெயில் சரௌண்டிங்கில் அது HDR ப்ராசஸிங்கும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. ஸ்பீக்கர் செம்ம இம்ப்ரெசிவ். நிறைய விஷயம் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பொட்டல் கார்டில் இருக்கேன். கிட்டத்தட்ட 3 வருஷமா iOSல தான் இருக்கேன். நான் வந்து எனக்கு ஆண்ட்ராய்டு சைடில் நான் போயே 3 வருஷம் ஆயிடுச்சு. 15+ வச்சுருந்தேன். இப்போ வேறு ஒரு டிவைஸில் இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக iOS தான். எனக்கு இதை பார்க்கும்போது இந்த ட்விட்டரில் சண்டை போட்டு பண்ணுங்க, எனக்கு 7 வருஷம் அப்டேட் கொடு, எனக்கு இந்த ஃபீச்சர் இல்லை, எனக்கு அது இல்லைன்னு. எனக்கு அது எதுவுமே தேவைப்படல. ஏன்னா நான் அங்கேருந்து இங்கே பார்க்கும்போதே எனக்கு எவ்வளோ பெட்டர். எனக்கு iOS to இது கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயத்தில் பெட்டராக இருக்குது. ஓகே, பரவாயில்லையே, இதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொட்டீனே வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருப்பேன். ஈவன் ஆஃபீஸ் போகாமல் இருந்தாலும் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் போவேன். ட்ராவலே இருக்காது, மோஸ்ட்லி இண்டோரில் தான் என்னோடய ஒர்க்கிங் கண்டிஷனே இருக்கும். ஸோ பாட்காஸ்ட் மாதிரி கேட்குறதோ இல்லை நம்ம சேனலோட வீடியோ கேட்குறது, ஆடியோ லிசன் பண்ணுறதுனா இப்போ யூடியூப் ப்ரீமியமில் அந்த இது போட்டுவிட்டு சைடில் ஆடியோ ஓடிட்டுருக்கோம். அப்படி இல்லைனா வந்து கேம்ஸு. இதுதான். இதை தாண்டி வந்து ட்ரிப்பு, வெளியே ஒரு ரொம்ப லாங் ட்ரிப் வரலாம், வருஷத்துக்கு ஒன்று தான். இதுதான் ப்ராக்டிக்கலாக என்னோட ரொட்டீனில் நடக்குது. இதுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நானாக வாலண்டியராக சாட்டர்டே சண்டேல லீவுன்றதுனால அந்த டைமில் வெளில போய் ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் பண்ணியுமே சார்ஜிங்கில் எனக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு ப்ரோ. ஒரு பக்கம் அவ்வளோதான், தேவையில்ல. இல்லை அது இல்லாத இதில் கேமரா கிட் அவன் ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தான். கேமரா கிட் வேறு, அதில் ஒரு 2000 mAh பேட்டரி. ஒரு அதையும் ஃபுல் பண்ணியிருந்தா இதுவும் ஃபுல்லாக இருந்ததுன்னா 8000 mAh. ரெண்டாவது என்னன்னா, நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் சரசரசன் குறையில எனக்கு. அதாவது எப்படின்னா, எந்த அளவுக்கு புஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் ப்ரோ. இப்போ நீங்கள் போயிட்டு நான் 2 மணி நேரம் லாகில் தான் ஷூட் பண்ண போகிறேன்னா ஆப்வியஸாக எந்த ஃபோன் ப்ரோ நிற்கும்? இல்லை அப்போ வந்து எந்த ஃபோன் வந்து கதறும். அதுவும் சன்லைட்லலாம் எடுத்திங்கன்னா தாங்கவே தாங்காது. இதே வந்து நீங்கள் லாக் இல்லாமல் நான் வந்து ஃபோட்டோ தான் எடுக்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அன்றைக்கி டே நான் வந்து ஃபோட்டோ கவர் பண்ண போகிறேன்னா தாராளமாக ஒன் டே நீங்கள் என்ன மாதிரி கண்டிஷனில் எடுத்தாலுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தால் தான் அவன் வாங்கிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வாங்கிட்டான்னு உங்களுக்கு கால் பண்ணேன். நான் வந்து ஆக்சுவலாக டிரைவிங்கில் இருந்தேன். ப்ரோ டிரைவிங்கில் இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டு, எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற ஃபோனில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர், இங்கே மட்டும் தான் ஸ்பீக்கரு. ஸோ நான் அதே ஞாபகத்தில் வந்து இது கேட்காது போல், கத்தி பேசலாம், நான் கத்தி பேசுகிறேன். பார்த்தா இவர் ரோட்லேயே கணிருந்து, ப்ரோ என்ன ப்ரோ அவர் வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் அவ்வளோ கிளியராக, அவ்வளோ செம்ம டீட்டெயிலாக இருக்குது இதோட ஸ்பீக்கர் 2 சைடுமே. அதுலயே வந்து ஷியாமி சவுண்டு, அப்புறம் டால்பி அட்மாஸ் ரெண்டு இருக்கு. எனக்கு டால்பி பிடிக்கல ப்ரோ. எனக்கு இல்ல, ஆனா அதுல என்னன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஜூட்டோபியா 2ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு. அத நீங்க வந்து ஷியாமி சவுண்ட்ல வச்சீங்கன்னா அந்த அனிமேஷன் வாய்ஸ் கேட்கல. டால்பி அட்மாஸ் வச்சா கணேர் இருந்து. அது என்னன்னு சொல்றேன், அது என்ன பண்ணுதுன்னா சரவுண்ட் சவுண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் எதையும் மாத்தி விடுது. இப்ப நான் மியூசிக் லிசன் பண்ணும்போது அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எனக்கு டால்பி வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி அமுக்கி ஒயிட் பண்றாங்குது. உங்களுக்கு அதுல டால்பி ஆடியோ ஃபைலே இருக்கிறனால இவனுங்க ப்ரொஃபைலுக்கு அது சூட் ஆகுது போல. ஆனா ஒரு சிலதுக்கு தான், எல்லாத்துக்குமே இல்லை. இப்ப நான் வந்து எப்படின்னா யூடியூப்ல ஒரு பாட்டு கேட்கறேன்னா அது வந்து ஷாமி சவுண்ட் நல்லா இருக்கு. அதே யூடியூப் சாங்கை நான் வந்து இருக்கிறதுல ஹை ரெசல்யூஷன், ஹை ஆடியோன்னு வச்சு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து டால்பி அட்மாஸ் தான் அது அதிகமாக இருக்குது. வீடியோ சாம்பிள் வச்சுருக்கேன், நிறைய வீடியோஸ் வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்.
அந்த வீடியோஸோட சவுண்டுக்கும் யூடியூப்ல டைரக்டா ப்ளே ஆகிற சவுண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு ஆனா கிளாரிட்டி அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஷாமி சவுண்ட்ல நல்லா இருக்கு. இதுல இன்னொரு கொடுமை இருக்கு, உள்ள போனீங்கன்னா ஒரிஜினல்னு ஒண்ணு இருக்கும், அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நீங்க வந்து டெடிகேட்டடா நம்ம டியூனிங் பண்ணல. நான் அதான் நம்ம உட்கார்ந்து ப்ரோ பார்த்தனா உட்கார்ந்து அந்த டியூனிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ இந்த ஒரிஜினலையும் தூக்கிட்டாங்க ப்ரோ. அது இல்ல, நார்மலாவே ஒரிஜினல் ஆப்ஷனும் இருக்கும், நார்மல் ஸ்பீக்கருக்கே இருக்கும். பட் ஒரிஜினல்ங்கிற ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய போன்ஸ்ல வந்து இப்போ தேடினா இருக்க மாட்டேங்குது. முன்ன எப்படி இருக்கும்னா டால்பி, ஷாமி, ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும். இப்போ ஹெட்போன்ஸ் மாட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் போல. 15 அல்ட்ரால இருந்ததோ இந்த ஆப்ஷன்ஸ்? இல்ல எல்லாம் அந்த ஓஎஸ் மாறும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மாறுது. ஆமா, அடுத்தடுத்த இது மாறும்போது இது யாரும் பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்ல. இல்லாட்டி வந்து வெறும் வயர்ட் ஹெட்போன்ஸ் தான் மாட்டும் போது மட்டும் அந்த ஒரிஜினல் வந்து கொடுக்கறதுக்கு. ஆமா, ஏன்னா நான் AKG ஹெட்செட் அந்த டைரக்ட் வயர் பண்ணும்போது எனக்கு காட்டுச்சு ஒரிஜினலா இல்லாட்டி வந்து. ஏன்னா முன்னால என்ன ஆகும்னா ஸ்பீக்கருக்கே அந்த ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி தான். எப்போ நான் சொல்றேன் MIUIக்கே பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ப்ரோ. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல, பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணதுல இருந்து அந்த போனை யூஸ் பண்ணி இப்போ நான் ஒரு 15 to 20 days யூஸ் பண்றேன். அவனை வந்து நடுவில் வந்து நான் கொஞ்சம் என்னோட ஆங்கிளில் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் எடுத்து பார்த்தான், எப்படி கேமராக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுமே வந்து லாக் அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை போட்டு பாருங்கள். ஸோ அவனுமே செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டான், லாக் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இனிஷியலாகவே இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டான இம்ப்ரெஷன் தான். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து சாம்சங் போயிடுவேன் இல்லை வந்து ஒரு ஆப்பிள் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இதே பட்ஜெட்டில் வந்து விவோவும் கிடையாது. விவோ வந்து பட்ஜெட் கம்மி, 1,10,000. அதை வந்து கேஷ்பேக் பண்ணிங்கன்னா 1 lakh வந்துடும். எல்லாமே இது கீழே தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஈக்குவலான காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் டேரெக்டாக இருக்குங்க. அவங்க கூடயே போய் போடும்போது அந்த ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கான். பாக்ஸ்லேயே வந்து ஒரு கேஸ் வந்துடுது, அந்த கேஸும் வந்து நல்லா கலர் வந்து ஃபேட் ஆகிற மாதிரி எனக்கு தோணல, எல்லோவிஷா மாறும். இல்ல இது வந்து எப்படின்னா அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது நல்ல டஃப்பா தான் இருக்கு அந்த கேஸ். ஆமா, டஃப் பிளாஸ்டிக். அது ஒண்ணு. உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் கிடையாது, அது முன்ன இருக்குமே அந்த மாதிரி கிடையாது வேற. ரெண்டாவது அந்த உள்ளே வந்து சார்ஜிங் 100 watt கொடுக்கறதா இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து பரவாயில்ல. என்னன்னா ஒரு ஆன்லைன்ல ட்விட்டரை பார்த்து நான் சொல்றேன், ட்விட்டர் மட்டும் இல்ல சோஷியல் மீடியால ஃபுல்லாவே யூடியூப்ல எல்லாத்துலயுமே வந்து இதை வாங்குறதுக்கு நீங்க வந்து ஆப்பிள் வாங்கிட்டு போகலாம், இதை வாங்குறதுக்கு சாம்சங் வாங்கிட்டு போகலான்ற மாதிரி ஒரு. நீங்க ஐபோன் ஏர் யூசர் எல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஆமா கரெக்ட் தானே, இது ஒரு சைனீஸ் பிராண்ட் தானே. நான் வந்து எம்ஐ வந்து அந்த ரெட்மி அந்த மாதிரி ஃபோன்லாம் பார்த்து இது ஒரு சைனீஸ் ஃபோனு இது வாங்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்து. பட் டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல ப்ரீமியமாக பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலாக உட்காந்து வேலை பார்த்துருக்கானுங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் டா எங்கள் கம்பெனிக்கு, இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோன்றதை நல்லாவே அவனுங்க. நீங்க ஹைப்பர்வைஸ்ல இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா ப்ரோ? இது அந்த இப்போ சைலண்ட் போடுறது, டிஎன்டி போடுறதெல்லாம் மற்ற ஃபோன்ல எப்படின்னா, இப்போ இந்த ஃபோன்லேயே இப்படி போடுவீங்க எல்லாரும், அப்படி மட்டும் இல்லை. நார்மலாகவே MIUIல இருந்தே இது இருக்கு. MIUI எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்ச விஷயமே தான். நான் இப்போ ஒரு 1 hour வீடியோ எடுக்க போறேன் அப்படின்னா நான் தள்ளி விட்டுருவேன். என்ன பிரச்சனைனா, இதை ஃபுல்லா எண்ட் டு எண்ட் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இதுல வந்து ஏஐ வந்து ஒரு 6-7 கிட்ட ஹைப்பர் ஏஐ தனியா கொடுத்துருப்பாங்க. 15 அல்ட்ராலையும் இந்த ஏஐ போயிருக்கு. ஆனா அது வந்து நேட்டிவா இதுல இருக்க ஏஐ, அதாவது இந்த லான்ச் ஆகும்போதே இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் இன்டிகிரேஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஏஐ யூஸ் பண்றதா இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன், உள்ள பூந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தீம் சைட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சில இதெல்லாம் வந்து இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல இவனுங்களும் வந்து 15 அல்ட்ரால இருக்க அந்த ஹைப்பர்வைஸ்ல இருக்க ஒரு சில தீம்ஸ்லாம் உள்ள கொண்டு வரல. ஸோ இவங்களும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க இந்த சைட் கொண்டு வரதுக்கு. நம்மளும் வந்து இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்காக எண்ட் டு எண்டு வந்து லைன் பை லைன் இந்த ஆன்லைனில் காட்டுற மாதிரி டக்குன்னு ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி வேலைலாம் நம்மளது இல்லை. அது பேரலல் அனிமேஷன் அதெல்லாம் நம்ம அது ஜென்ரல் யூசேஜுக்கு நம்ம பார்க்கறது இல்லை. என்னன்னா ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்து ஒரு வேலையை பண்ணுவோம். அட் அ டைமில் டியூல் டைமில் 2 இது ஆப்ரேட் பண்ண மாட்டோம். ஒரு வேலைக்கு ஒன்று அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா, இமிடியேட்டா ஆன் த ஸ்பாட் நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா ஒரு கிரியேட்டர் சைடுல இருந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அது டக்குன்னு இருக்கும், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா. ஏன்னா இப்போ இவங்கள டைமர் ஓடுதா, நான் இப்போ இந்த கரெக்டா ஒரு 1 hourல இந்த வீடியோ முடியுதுன்னு வைங்களேன், இல்லாட்டி நான் 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல வீடியோ பண்ண போயிருக்கேன் ப்ரோ. அந்த டைம்ல வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, மாத்திட்டு என்ன ஆயிடுதுன்னா 1 hourக்கு வச்சிடுறேன், கிளம்பிடுறேன். ஆனா எனக்கு மறந்துருச்சு, ஆனாலும் 1 hourல அதுவே எல்லாமே ரிசீவ் ஆயிடும். அப்போ என்ன ஆயிடும்னா கால் தேவையில்லாம ரொம்ப மிஸ் ஆகாது. நான் டிஎன்டி போட்டிருந்தேன் வேலைக்காக, ஒரு நாள் முழுக்க டிஎன்டிலே இருந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க. கரெக்ட். ஆனா டைமரோட இருக்கிறது இது வந்து ஒரு நல்லதுதான். நான் யூஸ் பண்ணது ஃபுல்லாவே அந்த 3 வருஷமா ஐபோன்றதுனால அப்படியே எடுத்து பாக்கெட்லயே அந்த ஸ்லைடர் யூஸ் பண்றதா இல்ல அது இப்ப தனியா டெடிகேட்டடா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பண்ணும்போதே எனக்கு ஆக்ஷன் பட்டன்ல ஒரு வைப்ரேஷன் வந்துடும்.
ஸோ பேக்கெட்டில் இருக்கும்போதே அப்படியே வச்சு பண்ணிட்டேன்னா ஓகே அது சைலண்ட்டில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் சைடில் இந்த ஆண்ட்ராய்ட் சைட்லேயே இவனுக்கு இவ்வளோ ஃபீச்சர் மாற்றிருக்கானு இவ்வளோ பண்ணியிருக்கானு இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து செகண்டரியாக வந்து Pixel 4 தான் யூஸ் பண்ணேன். அதுலேயும் வந்து ஆண்ட்ராய்டு எதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, 12 முடிஞ்சிச்சு. அதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கானுங்க. அதையும் இதையும் கம்பேரும் பண்ண முடியாது. ஸோ ஒரு விஷயம் வந்து டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய சேஞ்சஸ் இதில். அது வந்து எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்பீக்கரு. ஏன்னா ஐஃபோன் ஏரோட ஸ்பீக்கருக்கும் இதுக்கும் டே அண்ட் நைட் வித்தியாசம். அது சிங்கிள் ஸ்பீக்கர் வேறு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா ஒரு ஏபிவி கோடக் வீடியோ நீங்கள் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணி சாம்சங் இது. ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம இங்கே நேரில் பார்க்குற வீடியோ ரிசல்ட் வந்து அங்கே வரல. ஆமாம். அதை இப்போ நான் வந்து சொல்லவும் முடியாது. இந்த வாட்டி சாம்சங் இன்டர்னலாக நிறைய பண்ணியிருக்காண்டா, சாம்சங் சப்போர்ட்டுன்னுவாங்க. நீ முன்னாடி சாம்சங் திட்டிகிட்டு இருந்த, மறுபடியும் சப்போர்ட் பண்ணுறேன்னு. பட் ஆனால் பர்டிகுலராக அந்த வீடியோ நேரில் பார்க்க முடியாது. ஆனால் அதே குவாலிட்டி ஆஃப் வீடியோ இதில் வருதுன்னா டிஸ்பிளே அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளேக்காக சொல்கிறேன். இப்போ நான் சாம்சங்கில் பார்க்குறேன்னா அவனோட டெக்னாலஜி பயங்கரமாக பண்ணுவான், அவன் பண்ணிடுறான். பட் இவன் வந்து 1.5K போதே எனக்கு யோசித்தேன், 1.5K என் ஃப்ரெண்டு ஏதாவது சொல்லுவானோ, இவ்வளோ காசு கொடுத்து கண்டுபிடிக்கிறாங்க, ஏதாவது வித்தியாசமே தெரியல. மேபி வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு இந்த கலரும் பண்ண முடியாது. ஏன்னா இது 12 பேனல், அதுலேயும் பண்ண முடியாது. இறங்கி ஏதாவது குறை சொல்லணுமேன்னு பார்த்தா கூட நோண்டி ஏதாவது ஒன்று சொல்லாமே தவிர. பட் ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேது. அந்த விஷயத்துலையும் செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. ஹீட் ஆகுறதுன்றது எப்படின்னா, எனக்கு ஏன் ஹீட் ஆகுதுன்றது புரியுது ப்ரோ. ஏன்னா இது வந்து இருக்கிறதுலே பயங்கர பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை கூல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக போட்டு புஷ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆக தான் செய்யும். இப்போ நான் வந்து இண்டோர்ல எல்லா ஃபோனும் ஆகும் ப்ரோ. அது நிறைய பேருக்கு ஏன் புரியல அப்படின்னு தான் இருக்கும். எனக்கு எங்க நான் வந்து வருத்தப்படுவேன் அப்படின்னா, ஒரு ஃபோன் நான் யூஸே பண்ணல, பாக்கெட்ல சும்மா இருக்கு, ஆனாலும் வார்மா இருக்கும் தெரியுமா, அப்பதான் வந்து கண்டிப்பா நம்ம என்னன்னு சொல்லிட்டு என்னடா இது அப்படி இருக்கும், ஒண்ணுமே நான் பண்ணல. என் கதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, ஐபோன் ஏர்ல சொமேட்டோ ஓபன் பண்ணி உள்ள ஆர்டர் போட போனா ஹீட் ஆயிடும். நம்ம இவன் சுடர் சொல்லிட்டு இருந்தான், அவனுக்கு வந்து இப்ப வேற ஒரு சில ஆப்ஸ்ல அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதான். ஓபன் பண்ணி 2 நிமிஷம் இருந்தா போதும், சர்றன்னு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் கரெக்டா எனக்கு இங்கதான் எல்லாமே இருக்கும், டாப்ல தான் இருக்கு, ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா நான் வந்து பிஜிஎம் அதில் ஆடி இருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், ஹீட் ஆனதில்லை. பிஜிஎம் அசால்ட்டாக இது ஹேண்டில் பண்ணும். இத்தனைக்கும் நான் அதில் வந்து 90 FPS 120 FPS மாற்றி வச்சு வரணும், ஒன்றுமே பிரச்சனை, ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் ஒரு ஜொமேட்டோ ஆப்புக்குள்ளே போனால் எல்லாத்தையுமே அது அந்த டைமில் யூஸ் பண்ணதா என்னென்னா இல்லை ப்ரோ, அவங்க அதை iOS 26க்கு அந்த எஸ்டிகேக்கு அவங்க ரெடி பண்ணலையோ, அதுக்கு வந்து அவங்க ப்ராப்பரா புஷ் பண்ணலையோ அப்படின்னு தான் தோணுது. இதுல ட்ரை பண்ணி பார்த்தேன், இதுல அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப் ரிலேட்டடா வந்து இந்த ஆப் சப்போர்ட் இல்லை அதுன்னு சொல்லி இல்லை. ஒரே ஒரு ஃபால்ட் என்ன கண்டுபிடிச்சேன்னா, 3 years பிஃபோர் வந்து ஆப் ஸ்டோர்லேயே வந்து டிஜேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்துருச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு போல ப்ளே ஸ்டோரில் அந்த டிஜே ஆப். ஈவன் தான் அது டிஜே ஆப் உள்ளே இருந்தாலும் நான் வந்து ஒரு கிம்பலில் கனெக்ட் பண்ணால் ஹீட்டு பயங்கரமாக ஆகுது, பேட்டரி ட்ரைனும் செம்மையாக இருக்குது. ப்ரோ அந்த டிஜே ஆப் பொதுவாகவே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பே வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. இதுக்கு முன்னாடி நானும் பார்த்தோம், ஒரு தடவை ஒரு வீடியோ ட்ரை பண்ணோம், இங்கிலீஷ் வீடியோ, கடைசி வரைக்கும் பப்ளிஷே பண்ணல. நாங்கள் அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கே எப்படி இருந்ததுன்னா, டிஜேக்காக வீடியோ எடுத்தோம், அவன் கிம்பல் வாங்கியிருக்கானேன்னு, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாவே இல்லை. அதாவது கிம்பல் நல்லா இருக்கு, ரிசல்ட் ஓகே, அது வந்து ஃபோனோட மாண்டேஜ் எடுக்கிறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இல்ல அதுக்கு அது நாங்க வெளியில போய் எடுத்த வீடியோவே நல்லா இருந்தது ப்ரோ. ஆனா எண்ட் ஆஃப் தி டே எப்படி இருந்ததுன்னா, ஒரு அன்ஸ்டேபிள் ஃபீல் கிடைச்சிட்டே இருந்தது. ஹீட் செம்ம ஹீட் ஆச்சு. பட் ஆனா எனக்கு ஐபோன்ல அந்த மாதிரி ஹீட்னஸ் தெரியல. அவனுக்கு பண்றதே எப்படின்னு பாத்தீங்கன்னா வைங்க, முதல்ல அதுக்கு பண்ணிட்டு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் தான் கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாம் வச்சிருப்பாங்க. சப்போர்ட் எப்படி பண்றானுங்கன்னா, ஐபோன்ல நீங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஆனா அதே விஷயத்த நான் வந்து ஆண்ட்ராய்டில் பண்ணும்போது எனக்கு வந்து சப்போர்ட்டே பாத்தீங்கன்னா 4K 30 FPS அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரி ரைட்டு, இந்த ஹீட்டிங் இஷ்யூக்கு ஏதாவது தீர்வு இருக்குமான்னு கேட்டா இனிமே நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு தரப்புலயும் பிரச்சனை இருக்கு. இந்த டிஜே லூசு பயலுக்கு பாதி நேரம் ஆப் எல்லாமே ஹாஃப் பேக்டா இருக்கு. ஆண்ட்ராய்ட்ல மட்டும் ஆப் வந்து பாதியிலேயே அரை இது தான் ப்ரோ. எப்படின்னா தோசை வந்து பாதி ஒரு தடவை ஒரு பக்கம் ஊத்திட்டு, அந்த கான்செப்டே எனக்கு ஓரளவுக்கு புரியுது ப்ரோ. என்னன்னா இங்க வந்து மாடல்ஸ் கம்மி ஐபோன்ல, மொத்தமே எத்தனை மாடல், ஒரே மாதிரியான ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஒரே மாதிரியான இல்ல விரல் எண்ணிடலாம், இவ்வளவுதான் ப்ரோ. மொத்தமே வருஷத்துக்கு 4, அதிகபட்சம் 5. இங்க எப்படியா ஃபிளாக்ஷிப் தனி, மிட் ரேஞ்சு தனி, அது இல்லாத பட்ஜெட் தனி, எல்லாத்துக்கும் உட்காந்து இவன் ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கணும். ஆமா, பண்ணணும்னா கரெக்டா எல்லாத்துக்கும் பண்ணணும் தான், பண்ணல.
இவனதான் ஆல்ரெடி அடிச்சு ஆப் ஸ்டோர் விட்டு பிளே ஸ்டோர் விட்டு துரத்தில வச்சிருந்தாங்க. ஆமா ப்ரோ, இப்போ S24 அல்ட்ரால இருந்தா ப்ரோ உங்களுக்கு வந்து நேட்டிவா வந்து கேமரால என்ன போட்டோ எடுக்கிறீங்களோ அது வந்து டைரக்டா வந்து இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ வர மாதிரி. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவனுங்க? ஐபோன் கொடுத்தாங்க. ஐபோன் அப்பையில இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சான். இவன் வந்து இப்பதான் வந்து ரீசெண்டா வர ஆரம்பிச்சான். பிக்சல் எனக்கு என்ன புரியல, டேய் இவன்லாம் பரவாயில்ல, பிக்சல் நீ ஏன்டா இப்படி பண்ற? பிக்சலா அதுக்கப்புறம் தான் ஓகே நாங்கள புஷ் பண்ணோம்னு சொல்லிட்டு நேட்டிவா எப்பவுமே சாம்சங் தான் ப்ரோ வரும். ஆமா, அதுவும் ஸ்டேஜ் என்னன்னா ஃபர்ஸ்ட் சாம்சங் கொண்டு வந்தா அதுக்கப்புறம் தான் பிக்சல் வரும். எப்பயுமே நிறைய விஷயங்கள் வந்து ஆண்ட்ராய்டு தரப்புல சாம்சங்ல ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா குளோபல் மார்க்கெட்ல அதிகமான நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா அகைன் சாம்சங் தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி. ரெண்டாவது வந்து இவனுங்க பார்ட்னர்ஷிப்பே கொஞ்சம் ஸ்டேஞ்ச் தான் ப்ரோ. ஏதாவது புது ஃபீச்சர் வருதுன்னா ரொம்ப வந்து பயங்கர டியூன் இன் பண்ணி அது சாம்சங்க்கு தான் முதல்ல வருது, அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வருது. ஆனா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க வேற மாதிரி தான் இருக்கு, வேற மாதிரி தான் பண்ணியிருக்கானுங்க. இப்போ இந்த கூகுள் ஃபோட்டோஸில் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து பிக்சலுக்கு தனி எக்ஸ்பீரியன்ஸு, சாம்சங் யூசர்ஸ்க்கு தனி அவங்க கேலரியில் அந்த மாதிரி. இப்போ இதில் எனக்கு இதில் 1 by 1 நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவும் சொல்லிட்டேன். டிஸ்பிளே எனக்கு நான் சாம்சங் தான் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருப்பேன் ப்ரோ, என்னால் சாம்சங் விட்டு வெளியே வர முடியல, டிஸ்பிளே அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. பட் ஆனால் இது வேற லெவல் ப்ரோ. டிஸ்பிளே வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்டான டிஸ்பிளே. நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சீப் ஃபீல், அதாவது எப்படின்னா நான் இந்த 1.5K பேனல் சீப்பா இருக்கும் அப்படின்னு அந்த ஃபீல் வரவே வராது. அது கன்ஃபார்ம். இததான் வந்து அவங்க F8 அல்ட்ராக்கே சொன்னாங்க ப்ரோ. போக்கோ F8 அல்ட்ராலயும் இந்த 1.5 நான் அதையும் பார்த்தேன். எனக்கு என்னன்னா ஒரே டிஸ்பிளேவே எனக்கு டவுட்டா இருக்கு. போக்கோ F8 அல்ட்ரா விட இதுல என்னமோ பெட்டரா இருக்க மாதிரி ஒரு. இது பெட்டரா தான் இருக்கும். ஏன்னு பார்த்தா இந்த ஓப்பனா சொல்லணும்னு வைங்களேன், ஷாமில 17 ப்ரோ சீரிஸ் வந்துச்சுல, அப்பயே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது ப்ரோ இந்த செக்மெண்ட்ல. அந்த டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் மாத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த 1.5K பேனலே வந்து உங்களுக்கு இருக்கலே பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தாலே மக்கள் வந்து ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. ஏன்னா இதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 420 PPI இருந்து 460 PPIக்கு போகும். 460 PPI எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான்னு தோணுது ப்ரோ. ஏன் சொல்றேன்னா ஒருவேளை 2K போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே ப்ராசஸர் பயங்கர இது. ஆமா, அதுல தான் கேமரா வந்து பிசிக்கலா மூவ் ஆகுது உள்ள. அப்ப அதுக்கும் பேட்டரி ட்ரைன் ஆகும். நான் தூக்கிட்டு போய் 2K வச்சேன்னா இன்னும் எனக்கு பேட்டரி அடிவாங்க. அப்ப நான் பேசாம 1.5K கொடுத்துட்டேன்னா பேட்டரி எனக்கு நல்லா நிக்க ஆரம்பிச்சு ஒரு பேலன்ஸ்டு ஃபீல் கொடுக்கலான்ட்டு அதுலயே எனக்கு வந்து பேலன்ஸ் ஃபீல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டவுன் கிரேட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். அதையும் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்துலயும் செம்மையா இருக்கு. எனக்கு ஒரு தடவை இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது ப்ரோ இதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் நான் பார்த்தேன். ஏன்னா இப்போ இந்த டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரோ பார்த்திருப்பீங்க. சோ அந்த DC டிமிங், PWM டிமிங் அந்த விஷயங்கள் வந்து சோ அப்போ லோ லைட்ல நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கும். எனக்கு 15+ யூஸ் பண்ணும்போது ஒரு சில டைம்ல நைட் வந்து யூஸ் பண்ணும்போது லோ பிரைட்னஸ் இல்ல அந்த மாதிரி இதுல வந்து ஒரு சில டைம் தலைவலிக்கும், இல்லாட்டி வந்து கண்ணு ஒரு மாதிரி இது பண்ணும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணேன், ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன், எடுத்து வச்சிருவேன். ஆனால் அதாவது டெய்லி அந்த பிரச்சனை இருக்காது. என்னைக்கா ஒரு நாள் திடீர்னு ரேண்டமாக வந்து நான் ஏதாவது ஸ்க்ராலிங் பண்ணிட்டு இருக்கும்போது கண் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஐஃபோன் ஏரில் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இவன் அதில் ஓரளவுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதையும் கம்பேர் பண்ணால் இதை பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி ஆங்கிளில் எப்படி வச்சு பார்த்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த ஐ ஸ்ட்ரெயின் அது இதுன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. டிஸ்பிளேலாம் செம்மையாக பண்ணிட்டானுங்க. ஆடியோ சொல்லவே தேவையில்ல, இவனுங்க அதுக்குன்னு ஒர்க் பண்ணுவானுங்க. இவங்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, நான் வரேன். இவன் என்ன எப்படி இந்த போன் வந்து எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்க முடியும்? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிருப்பான். அதனால எல்லா போன்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ. எல்லாருமே போய் பார்த்துட்டேன். இது வந்து நான் போய் எனக்காக டைரக்டா வாங்கல. இப்போ என் ஃப்ரெண்டுக்காக நான் பார்த்து எல்லாத்தையும் உட்காந்து வேலை செய்யறேன். எல்லாமே நான் அவனுக்காக அரேஞ்ச் பண்றேன். நான் ஜென்ரலாகவே என்கிட்ட யாராவது கேட்குறாங்க, ஃபோன் ஏதாவது சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நான் இறங்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ இவன் ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால வாங்கிட்டு வர வரைக்கும் கூட வந்து ஹெல்ப் பண்றேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பட் அதை தாண்டி இந்த ஆடியோ சைடு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆன் த ஸ்பாட் நான் கனெக்ட் பண்ணதுமே ஒரே ஏகேஜி ஹெட்செட்டு, அதை நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ஹெட்செட் ஐஃபோன் ஏர்லையும் இல்லை இதுலேயும் யூஸ் பண்ணும்போது இதில் எனக்கு அந்த ஆடியோ சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரே இதுதான், டைப் சி தான். அதுலேயும் டைப் சி சப்போர்ட் இருக்குது, அதுலேயும் ஆப்பிள் மியூசிக் இருக்குது, இதுலேயும் இருக்குது. நான் எந்த மாதிரியான மியூசிக் பண்ணணும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இதில் எனக்கு நோட் பண்ண முடியுது. இதில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான், என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நம்ம கௌதம் ப்ரோ மாதிரி உட்காந்து என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தெரியாது. பட் ஆனால் ஜென்ரல் யூஸராக நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு ஆடியோவில். இல்லை எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக ஷாமி பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போலாம் இல்லை, ஷாமி ஃபோன் பொறுத்த வரைக்கும் ரெட்மி 1S டேஸ்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு Mi 5 யூஸ் பண்ணும்போது தான் இருக்கட்டும், ஆல்ரெடி வந்து Mi 6 மற்ற டிவைஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆடியோ டிஃப்ரென்ஸ் வந்து எப்பயுமே நான் ஸ்பாட் பண்ணுவேன். அதுலேயும் முக்கியமாக ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனது நல்லாவே தெரிஞ்சுது. அதனால தான் நிறைய வீடியோஸில் அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா ப்ளூடூத்தில் வந்து கஸ்டமைஸ் பண்ணால் அது அப்படியே அங்கே வந்து ப்ராடக்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போது நிறைய ப்ராடக்ட்டே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷனுக்கு ஃப்ரெண்ட்லியாகவே வராது. நான் எதாவது மாற்றினாலும் அங்கே ஒன்றும் மாறி தொலையாது. ஸோ அது வேஸ்ட்டு.
அடுத்து என்னன்னா ஒரு சில ஃபோன்ஸ்ல ஈக்குவலைசர் ஆப்ஷன் இருக்கும், நான் இங்கே மாத்தினாலும் உங்க ப்ராடக்ட்ல ரிஃப்ளெக்டே ஆகாது. அப்போ அந்த ஃபோன்ல எதுக்கு இருக்குன்னே புரியாது, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ்ல வந்து ரொம்ப காலமா நான் பார்த்துட்டேன். ஒரு சில ஆடியோ கம்பெனிஸ் வந்து எப்படின்னா ரொம்ப ரிஜிடாக தான் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து கொடுத்துட்டான்னு வச்சாங்க, அடுத்த ப்ராடக்ட் நீங்கள் அப்கிரேட் ஆக மாட்டீங்க. எனக்கு எல்லாமே இதுலேயே நான் மாடிஃபை பண்ணிக்கின்னு இதுலேயே இருந்துருவீங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சவுண்ட் கோர். அவன் பார்த்தீங்கன்னா சோனியை பீட் பண்ணுற அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே ஆன் பார் வந்து அவன் கம்பீட் பண்ணுற அளவுக்கு வச்சிருப்பான். ஆனால் இங்கே யாருக்குமே தெரியாது. அதை வந்து எந்த ஒரு யூடியூப் சேனலுமே ப்ரொமோட் பண்ணி பேச மாட்டான். சவுண்ட் கோர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோனின்னுவாங்க. பட் இது வந்து ஆன் பார் அவனுக்கு. அதாவது எப்படின்னா நீங்கள் 30,000 40,000 கொடுத்து வாங்குற ஹெட்செட்டை நீங்கள் வந்து 7,000 5,000 ஒரு ஹெட்செட்டில் கிடைக்குது. உங்களுக்கு அதே மாதிரி ப்ரீமியம் ஃபீல் இருக்கும். பட் ஆனால் வந்து ஆன் பார் நீங்கள் ஆடியோ குவாலிட்டியில் இல்லை வேல்யூனால அதனால நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எப்படின்னா நான் 10,000 ரூபாய்க்கு சவுண்ட் கோர்ல ஒன்று வாங்குறேன், சோனியில் 40,000 ரூபாய்க்கு வாங்கணும். எனக்கு வந்து அட்லீஸ்ட் சோனியோட 95% அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அவ்வளோதான். அங்கதான் ஹைலைட். சப்போர்ட் பாருங்க ப்ரோ. நான் வந்து Q35 வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் வாங்கி 2 வருஷம் கழிச்சு அவங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க சர்வீஸ் சென்டரே கிடையாது, ஆன்லைனில் அவங்ககிட்ட இமெயில் மூலயமா நான் பேசுகிறேன். அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஆனால் என்கிட்ட ஸ்டாக் இருந்ததுன்னா அந்த ஏர் பட்டன் நான் ஃப்ரீயாகவே அனுப்பியிருப்பேன். என்கிட்ட ஸ்டாக் இல்லை சாரின்றான் ப்ரோ. எனக்கு அந்த இது போயிடுச்சு. நான் வந்து குஷன் போயிடுச்சு. நான் வந்து பே பண்ண ரெடி, எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்கள், நான் பே பண்ணுறேன்னு. சார் சாரி, என்கிட்ட ஸ்டாக் இல்லை, இருந்தால் நீங்கள் பேவே பண்ணதாலும் நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பேன்றான். சர்வீஸ் பாருங்கள். அதுவும் வந்து நான் இன்னைக்கு போகிறேன்னா அதான் அந்த நம்மளுக்கும் அவங்க கண்ட்ரிக்கும் அந்த டைமிங் டிஃப்ரென்ஸால், ஆனால் சேம் டேவே வருது எனக்கு மெயில் ரிப்ளை சப்போர்ட்டு. ஆனால் நீங்கள் போய்ட்டு அமேசான்லேயோ இல்லாட்டி வந்து எங்கே நீங்கள் சோனியோட ரிவ்யூ பார்த்தீங்கனாலும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது நான் என்ன சொல்கிறேன், ஒரு யூடியூப் சேனலில் ஒரு சோனியை பற்றி பேசுகிறாங்க, ஒரு ஹெட்செட் வந்து இது செம்மையாக இருக்குன்னு பேசுகிறாங்க. அதே மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் அந்த சேனல் தான் இருக்க போகுது. சர்வீஸ் எப்படி இருக்குன்றது ஒரு அப்டேட் கொடுத்தாதான். ஏன்னா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், 20,000. இது வந்து பண்ணணும், அவங்க இதையும் பண்ணணும். ஃபேக்ட் தான். அதை பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம சேனலில் எப்படியும் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுவாங்க, ப்ரோ நீங்கள் சொன்னீங்கன்னு வந்து இந்த ஹெட்செட் வாங்கினேன், சர்வீஸ் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஒரு உண்மைதான். பட் ஆனால் இந்த சேனல்ஸில் வர மாட்டேங்குது, நிறைய சேனல்ஸில் நம்ம பார்க்க போனால். அப்புறம் இது வந்து எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ, இப்போ கேமரா பொறுத்த வரைக்கும் ஏர்ல சிங்கிள் கேமரா, ஸோ அது பாவம், அதை பத்தி அது தனியா, அதுக்கு தனியா வச்சிருங்க. ஏரோட கேமரா என்ன பிரச்சனை, ஏன் அப்படி இருக்குன்றது நான் தனியா சொல்றேன். ஓகே. பட் ஆனா இதுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஸோ நீங்க கேமராவை அப்போ இண்டஸ்ட்ரியில எல்லாரும் எப்படி எடுத்துட்டு போக ட்ரை பண்றாங்கன்னு உங்களுக்கு, அதாவது அதுவும் முக்கியமா ஆண்ட்ராய்ட் சைட்ல. ஏன்னா இப்போ ஆப்பிள்லயும் நீங்க பாத்திருப்பீங்க, இப்போ அடுத்து வரப்போற ஐபோன்ல வந்து 200 MP இருக்கும், அப்படி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. பட் ஆனா கன்ஃபார்ம் வரது ரொம்ப 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 டவுட் ப்ரோ. அதாவது பர்சன்டேஜ் ரொம்ப டவுட். அதுதான் ஏன் இப்போ நான் இதில் ஒரு சில பிரச்சனை இருக்குது, இது வந்து பிரச்சனையே இல்லாத ஃபோனான்னு சொன்னல. அதில் இன்னொரு ரீசன் என்னன்னா, நான் வந்து iPhone 15+ யூஸ் பண்ணியிருக்கேன், Note 20 Ultra, என்னோட பாஸ்ட் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ ஐஃபோன் ஏர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு டிவைஸை பிடிக்கும் போது அதோட வெயிட் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஆமாம், இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேமராவில் தான் வெயிட் போகுது. இந்த மாதிரியான ஒரு ஆக்வர்டான ஒரு இது, அதாவது கேமராக்கு நான் வந்து லீன் பண்ணி என்னோட ஃபோனை வந்து பில்ட் பண்ணுறேன், அப்போ வெயிட் வந்து ஃப்ரண்ட்டில் தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஐஃபோனும் இல்லை சாம்சங்கும் பண்ணாது. ஆமாம், அவன் வந்து முடிஞ்ச பேலன்ஸ்டாக இருக்க, அவன் வந்து டே எனக்கு லுக்கு தான்டா முக்கியம், எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஃபோனை பிடிக்கும் போது எப்படி இருக்குது, இதை தான் நான் பார்ப்பனே தவிர அப்படி பண்ணுறதா நான் அவங்க எப்பயோ கொடுத்துருப்பான் ப்ரோ. அவங்ககிட்ட இல்லாத டெக்கா இந்த 5X இது டெலிஃபோட்டோவாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், டக்குன்னு அதுவும் சாம்சங் வந்து நினச்சா பண்ண முடியாதே இல்லை. செமிகண்டர்ஸ்லேருந்து எல்லாம் தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்கான். என்னோட இதுக்கு நான் டெவலப் பண்ணோம், இந்த வாட்டி சேல்ஸ் நம்ம தாண்டா அடிக்கிறோம்னு சொல்லி இறங்குறான்னு வச்சுக்கோங்க, மொத்த சைனீஸ் மார்க்கெட்டை நான் வந்து முடிக்கிறேன். எனக்கு வந்து என்ன டாப் சென்சார் என்னவோ ப்ரோ, இந்த 15 Ultraல இருக்க சென்சார் யாருது, ரொட்டேஷன். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு ஹிட்டு Vivo X100 Ultra தான் இருக்கலே சென்சாரில் ஃபஸ்ட் ஹிட் அடிச்சுது. டெலிஃபோட்டோ லென்ஸில் உங்களுக்கு வந்து 200 MP. அதோட சென்சாரில் சாம்சங் HPBயோ HPEயோ இவனுங்களால முடிஞ்சால் பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து இந்த டிசைனுக்காக பார்க்குறானுங்க. அது வந்து எனக்கு தெரியுது. இப்போ இதோட வெயிட் ஃபுல்லாகவே இங்கே தான் லீன் ஆகுது. அதனால தான் சொன்னேன், இவனுங்க வந்து கன்ஃபார்ம் அந்த 200 இது வந்து போகிறது ரொம்ப ரொம்ப டவுட்டு. அப்படி போகிறாங்கன்னா மேபி அது வெயிட் கம்மியாவோ இல்லை வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் மாற்றிடுவாங்க. ஏன்னா இப்போ என்னோட இது எப்படின்னா, இவங்களதுலேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படியும், ஷாமியில் வந்து 11 Ultraன்னு ஒரு ஃபோன் இருந்தது. சரியா, அது எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, நல்ல சட்டி மாதிரி செராமிக் வச்சுட்டு இருக்கும். அதெல்லாம் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த அளவுக்கு இருக்காது. பட் அதுக்கப்புறம் வர என்னாச்சுன்னா 12 Ultra நம்ம ஊர்ல அது வரல, 12 Pro தான் வந்துச்சு. அப்புறம் நம்ம ஊர்ல 13 Pro வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஃபோன் வரும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்லை இது வந்து கேமரா ஃபோன் இப்படி இது ஒரு இடத்துல எனக்கு யூஸ் ஆகுது ப்ரோ. எப்படின்னா, நான் எப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஒரு கேமரா ஹோல்ட் பண்ணுற மாதிரியான பொசிஷனும் வருது. பட் ஆனால்
நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் யூஸரோ ஒரு சாம்சங் யூஸர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சிங்கன்னா அவனுக்கு வந்து இது வந்து என்ன ப்ரோ ஃப்ரண்ட்ல இருக்கு, அது வெயிட்டா இருக்கு, அதுதான் தோணும். இப்போ ஜென்ரலாக ஒருத்தனுக்கு வந்து இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இல்ல ப்ரோ அது கரெக்ட். அந்த ஆப்பிள் யூசர்ட்டு சாம்சங் யூசர்ட்டு என்ற கேள்வி என்னன்னா, அப்போ வெயிட்டா இல்லாம பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. பட் என்ன ஆயிடும்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ல கை வைக்கும் போது ஃபோன் திக் ஆயிடும். ஆனா இவங்க திக்னஸும் இன்க்ரீஸ் ஆகாம டிக்ரீஸ் பண்ணியும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலதான் லென்ஸ்ல காம்ப்ரமைஸ் வருது. இதே குவாலிட்டி அவுட்புட்டை நான் வெயிட் கம்மியா கொடுக்குறேன்னு அவங்களால கொண்டு வர முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து லோ லைட்லயோ இல்லாட்டி வந்து இந்த லோஃபிக் டெக்னாலஜியை உள்ள எடுத்துட்டு வரணும்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும், ஏதாவது ஒரு நடக்கும். பட் சேம் இதே இதை இவன் வெயிட்டா கொடுக்குற ஒரு விஷயத்த நான் வெயிட்டே இல்லாமல் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி பண்ண முடியாது. ஒருத்தன் அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க 1 இன்ச்சை வந்து பிசிக்கலா கொடுக்குறீங்க, நான் வந்து சாஃப்ட்வேர்ல பண்றேன்னு சுத்திட்டு இருக்கான் விவோ. பண்ண முடியல அவனால. பெயிண்ட் தான் அடிக்குது. இனிஷியலா லான்ச் பண்ணும்போது நல்லா இருக்கு ரிசல்ட், போக 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 பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஆயிடுது அது ஒரு ரிசல்ட். ஸோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். இப்போ இவன்ல ஷாமியை பத்தி எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வந்தது வந்து ஃபோன் வந்து டேப் சைஸுக்கு இருந்தது ப்ரோ. அது என்ன மாடல் தெரியல. ஆமா ஷாமியோட அதான் மீ நோட் சீரிஸ்னு ஒன்று ப்ரோ. நம்ம இங்க உள்ள நோட் விடுங்க, மீலே நோட் சீரிஸ் உண்டு. அது வந்து சைனால ரொம்ப ஃபேமஸ். இல்ல இங்க லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 7 மேக்ஸ் நினைக்கிறேன். அது வேற. அதான் அது வந்து எப்படின்னா மீ மேக்ஸ்னு சொல்லிட்டு இந்த சைஸ்ல இருக்கும். அந்த ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ். நோட் வந்து எப்படின்னா உங்களுக்கு பிரீமியம் ஸ்பெக்கும் வந்துரும். போர்டு வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 800 801 அப்படி வரும். இது வந்து நான் காலேஜ் படிக்கிற டைம்ல அந்த மாதிரி தான் வரும். செம்மையா இருந்தது. ஆனா இது வந்து பெரிய டிஸ்ப்ளேக்காக மட்டும் வந்துச்சு. எல்சிடி பேனல் நல்லா இருந்தது. அது பார்த்து இம்ப்ரெஸ் ஆனா. அதுக்கப்புறமா வந்து நம்ம முத்துகிருஷ்ணன் ப்ரோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஷாமினா அவர் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்து தள்ளி அந்த மாதிரி அதை பார்க்கும்போது தான் ஓகே. நான் என் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணதே ஆக்சுவலாக இவரோட ஃபோட்டோஸ் காமிச்சு உங்களோட நீங்கள் எடுத்தது எல்லாமே காமிச்சு தான் சொன்னேன், டே இந்த மாதிரி ரிசல்ட் வருது, கலர் சயின்ஸ் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ப்ரோ நம்ம ஃபோன் வாங்குற டைமில் கலர் சயின்ஸ்னு ஒன்று கிடையாது. நம்ம எதையோ பார்ப்போம் எதையோ வாங்குவோம் ஓகே இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கலர் சயின்ஸ்னு உட்காந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க கம்பெனிஸ். இப்போ பிக்சல் 9ஏக்கு இருக்கிற கலர் சயின்ஸை கொண்டு வந்து நீங்கள் வந்து நத்திங் ஃபோன் 3ல பார்க்க முடியாது, நத்திங் 3 ப்ரோலையும் பார்க்க முடியாது. அது டோட்டலாக வேறு. நீங்கள் வந்து 80,000க்கு லான்ச் ஆன ஃபோனு இது வந்து லான்ச் ப்ரைஸ் 50,000. இதை ஓவர் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. பிக்சல் 8ஏவோ 9ஏவோ ஏதோ சொல்கிறாங்க. பட் ஆனால் கலர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகி நம்ம இந்த ஃபோன் வந்து சஜஸ்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு நான் தான் சொல்கிறேனே, ஆக்சுவலாக நம்ம வந்து வாட்டர் மார்க் போடல. வாட்டர் மார்க் போடாமல் முத்துகிருஷ்ணன் போகலாம் சும்மா வம்பிழுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது, ஏன்னா நான் வச்சிருக்கிறது யாருன்னு தெரியும். இந்த பையன் வந்து கண்டிப்பாக செகண்டே இன்னொரு டிவைஸ் வாங்க மாட்டான்னு தெரியும். அவருக்கு செம்ம டவுட் இருந்திருக்கும், இப்போ என்ன இவ்வளோ தைரியமாக பேசலாம். நேற்று கூட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு, ப்ரோ இதெல்லாம் என் ஃபோன்லேயே எடுக்கல. இந்த ஃபோனை தான் நான் மைண்டில் வச்சுட்டு சொல்கிறேன். பட் ஆனால் அவர்கிட்ட சொல்லலை 17 அல்ட்ரா வந்து ஃப்ரெண்டோட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எதையுமே ஷேர் பண்ணல. இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா, என்னடா நான் வந்து அப்போ அந்த அவ்வளோ அதில் பழசாக இருக்கேன்னாடா நான்ற மாதிரி இருக்குது. நான் ஐஃபோன் யூஸராக யோசிக்கிறேன். என்னோடதில் டாப் அண்ட் மாடல் 17 ப்ரோ மேக்ஸில் எனக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, வீடியோ நாங்கள் வந்து நல்லா எடுப்போம்னு சொல்லி சுற்றலாம். நான் அதை தான் சொல்ல முடியும். எனக்கு அதில் அதாவது வீடியோட அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதில் லாகில் எடுக்கிறதோ அங்கே ப்ரோலெஸில் எடுக்கிறதோ வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோ. நீங்கள் என்னதான் சொன்னாலும் அதோட இது வந்து குவாலிட்டி அவுட்புட்டு வேற லெவலில் இருக்கு. இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் நிறைய இதில் வந்து அதோட அவுட்புட் நல்லா இருக்கு. ஆனால் அதை தாண்டி என்னால் எங்கேயுமே பேச முடியாது, எந்த இடத்துலையுமே பேச முடியல. அதுவும் வந்து நான் யோசிக்கிறேன் மேபி வந்து விவோவில் ஓப்போலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இவன் கலர் சயின்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். அதுவும் வந்து இந்த லோஃபிக் டெக்னாலஜி நான் சும்மா ஒரு இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். இது வந்து நான் சும்மா வீட்டில் இருக்கும்போது உட்காந்து ஹாலில் வந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு லோஃபிக் வச்சு எடுத்தது. இதெல்லாம் நான் கண்ணில் பார்க்குறேன். இதை வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. உண்மைதான். என் கண்ணில் என்ன தெரியுதோ இது வந்து எடுக்க முடியாது ப்ரோ. இதை வந்து நான் ஒரு ஐஃபோனில் எடுத்தேன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக எனக்கு எல்லோயிஷாக இருக்கும். உள்ள பல்ப் இருக்குன்றதே தெரியாது. அந்த பல்ப்லேருந்து வர வெளிச்சம் எங்கே போதோ அதுதான் ஃபுல்லாக எல்லோயிஷாக இருக்கும். இது உட்காந்து வேலை பார்த்துருக்கானுங்க. அதான் தோணுது, என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டானுங்க ஃபோட்டோவில், நெருப்பாகவும் காட்டுறானுங்க. அது காட்டுறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி லைட்டு விஷயம் எல்லாமே வந்து கரெக்டாக அவனுங்க வந்து உட்காந்து பண்ணியிருக்கிறது வந்து ஏடா நம்ம வந்து ஓல்டேஜில் இருக்கும்போது அந்த காலத்தில் இருக்கும் போல் இதில் இவ்வளோ தூரம் அட்வான்ஸ்மெண்ட்டாக வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் ஆர் தான் ப்ரோ. என்னால் வந்து ஏன்னா நான் எடுத்ததுமே எனக்கு அந்த வைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. ஒரு குரூப் செல்ஃபி எடுக்கிறது அந்த நார்மல் டீட்டெயில்ஸும் வந்து எனக்கு அதில் நல்லா ரிட்டைன் ஆகுது. டைரக்ட் சன்லைட்லாம் எடுத்தால் அசால்ட்டாக அதை அடிச்சுட்டு போயிடும். அது ஃப்ரண்ட் கேமரா வந்து அந்த சென்டர் ஸ்டேஜ் கேமரா நீங்கள் எப்படி திரும்பினாலும் கரெக்டாக இது ஆயிடுதா. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் ஆர். பட் ஆனால் பேக்லன்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் வந்து ஆன் பார் வந்து இப்போ இதே பட்ஜெட்டில் வந்து நான் வந்து ஒரு கேமரா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கேமரா சொல்கிறேன், கேமரா கூட நெக் டு நெக் வைக்கிறேன்,
டீடைல்ஸ் வந்து கேமரால பயங்கரமா இருக்கும். உண்மைதான். உட்காந்து என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா அதே இதை இதுல ரால எடுத்துட்டு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் பட்சத்தில் நீங்க ரெண்டுத்தையுமே உட்காந்து சிஸ்டம்ல எடிட் பண்ண போறீங்கன்னா அவுட்புட்டை கொண்டு வர முடியும். ஸோ என் ஃப்ரெண்டு ரால ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கான். அவன் எடுத்து பார்த்துட்டு என்ன சொன்னான், டீட்டெயில் வந்து நைட்லேயும் வந்து செம்ம இதுவாக இருக்குது. ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ நான் இங்கேருந்து ஒரு 17x நான் ஜூம் போகிறேன், 400mm ஜூம் போகிறேன். இதை வந்து என்னோட கேமராவில் நான் லென்ஸை போட்டேன்னா எக்ஸ்ட்ரா அந்த லென்ஸுக்கு வந்து 30,000 60,000 ஆகும். நீ வந்து ஒருத்தன் கம்பேரிசன் சொல்கிறான்னா ட்விட்டரில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த ஃபோன் வாங்கிறதுக்கு நான் கேமரா வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ்க்கு ஒரு கேமரா வந்துடும், கேமரா மட்டும்தான் வரும். லென்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க? லென்ஸ் 60,000 1,00,000 போகும். சரி லென்ஸை வாங்கிட்டீங்க, அதோட முடிஞ்சிருமா? இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போட்டு எடிட் பண்ணணும். இப்போ இதில் எல்லாமே இதுலேயே உட்காந்து பண்ணிவிடுவீங்க. அவுட்புட் வந்து 80% வந்துடும். ஒரு கேமராவோட அவுட்புட்டை 80% கொண்டு வந்துடும். அதை தாண்டி நீங்கள் போகிறது எந்த இடத்துல அவன் சொல்கிறான்னா, அவன் வந்து ஸ்டூடியோவில் வச்சு எடுக்கிறான். அவனோட ஃப்ரெண்டை வந்து இங்கே உட்காந்து 17.2 எடுக்கும் போது நீங்கள் கேஷுவலாக பார்க்கும்போது ஃபோட்டோ நல்லாயிருக்கும். பட் அவன் ஆனால் ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஷேக் ஆகிருக்கு. ஏன்னா வந்து அவன் ட்ரைபாடில் எடுக்கிற, கையில் வச்சு எடுக்கிறான். அதுதான் சொல்ல வரான், இதை நான் கேமராவில் கையில் வச்சு எடுத்திருந்தேன்னா எனக்கு அந்த ஷேக்னஸ் இருந்திருக்காது, அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கரெக்டாக கேப்சர் ஆகிருக்கும், அந்த லைட்டாக ஒரு ஜிட்டரானது தெரிஞ்சிருக்காது. பட் இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரைபாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா மேபி அவன் கிளிக் பண்ணும் போதே இல்லாட்டி வந்து கமெண்ட் கொடுக்கும்போதே ஏதாவது ஒரு சின்ன ஷேக்னஸ் இருந்தாலும் அது ஜூமில் இதுவாகுது. இல்லை உண்மைதான் தெரியுது. க்ளோஸ் ரேஞ்சில் ஓரளவுக்கு இதுவாயிடு. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கேமரா வந்து பெட்ரு அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, மற்றபடி வந்து இதை விட கேமரா பெட்ரு, இது வாங்குறதுக்கு நான் கேமரா வாங்கிடுவேன்னா, கேமரா வாங்கணும் ட்விட்டரில் என்னடா பண்ணுறீங்க? நீங்கள் கேமரா வாங்க, ஸ்டுடியோ வைங்க, சூப்பராக நீங்கள் பாட்டுன்னு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பாட்டுன்னு பிஸ்னஸ் எதுக்கு நான் ட்விட்டரில் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன்னு இருக்கு. நீ சண்டை போடுற, என்கிட்ட ஓப்போ இருக்குன்னு வந்து சண்டை போடுற, என்கிட்ட விவோ இருக்குன்னு சண்டை போடுற. நான் சொல்கிறேன், டே இல்லைடா கரெக்டு, நீ நல்ல ஃபோன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள்த விட இதில் வந்து கேமரா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா இதை வாங்கிறதுக்கு நான் கேமரா வாங்கிட்டு டே எதுக்குடா நீங்களாம் வரீங்க ட்விட்டருக்கு அப்படின்ட்டு. இவனுங்களை புரிஞ்சிக்கவே முடியல ப்ரோ. இவனுங்க ஒரு தனி கேங்காக சுற்றுறானுங்க. முடிஞ்ச அளவுக்கு சண்டை செய்யலான்னு வரானுங்க. கொஞ்சம் நல்ல பாயிண்டாக போட்டுறான், இதோட கேமரா பெட்ரு, நான் கேமரா வாங்கிட்டு போயிடுவேன். கேமரா இப்போ நீங்கள் நல்ல ஒரு கேமரா வாங்கணும்னா, கேமரா வந்து இந்த பட்ஜெட்டில் வாங்கணும்னா கேமரா மட்டும்தான் வாங்கிட்டு வர முடியும். கேமரா மட்டும் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? லென்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? லென்ஸ் வாங்கணும், மெயின்டெனன்ஸு. நீங்கள் வந்து இது வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நல்லா பார்த்துக்கிட்டா 4 5 வருஷம் இதுக்கு சொல்லலாம். இல்லை கேமராலாம் 10 வருஷம் வரும். இது தடுக்கி கீழே விழுந்ததுன்னா தப்பிச்சிரும். கொஞ்சம் கேமரா நீங்கள் யார்கிட்டயுமே கொடுக்க முடியாது ப்ரோ. நான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, ஒரு நாள் கொடுங்க, நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்த வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. உங்கள் பையன் வந்து லைட்டாக வந்து கீழே தள்ளிட்டான், நீங்கள் பார்க்கல, எடுத்து மேலே வச்சுட்டு போயிட்டான், நீங்களும் நோட் பண்ணல. எத்தனை நாள் கொடுத்தா லென்ஸில் ஒரு கிராக் இருக்கும். ப்ரோ என்ன ப்ரோன்னா, ப்ரோ நான் எதுவும் கையே வைக்கல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த லென்ஸோட நீங்கள் எடுக்க முடியாது, எதாவது மாற்றி ஆகணும், எதாவது பண்ணி ஆகணும். இது அப்படி கிடையாது. இது அப்போ கேமரா தான் மாஸ்ன்னு சொல்கிறாரு. ஆனால் அதில் இருக்க சேலஞ்சை சொல்லிட்டு நிறைய பேர் கேமராவை மொக்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கேமராவோட அவுட்புட் வந்து என்றைக்குமே கேமரான்னு ஒன்று இல்லைன்னா மொபைலில் அந்த கேமரா வர வேண்டிய வேலையே இல்லை. சரியா? அந்த கேமரா மாசா இருக்கிறனால தான் எனக்கு அது மொபைலில் வேணும்னு நம்ம கேட்குறோம். ஈஸி டு கேரி அரவுண்டு எல்லாமே எனக்கு ஒரே எல்லாமே இது. இப்போ நான் இதுலேயே வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், இதுலேயே வந்து இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே ரெடி பண்ணி இதுலேயே வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து யாருமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுற ஃபோட்டோ எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை பெரிய ஸ்க்ரீனில் நல்லா எலாபரேட் பண்ணி அதில் வந்து டீட்டெயில் மிஸ் ஆகுதுன்னு சொல்ல போகிறது இல்லை. ஸோ அப்போ என்னோட தேவை என்னன்னா, போஸ்ட் பண்ணுறது சோஷியல் ரெடியாக ஒரு ஃபோட்டோ ரெடி இருக்குது, அதுக்கு இது போதும். இல்லடா இதை விட கேமரா தான் பெஸ்ட்னா அப்ப நீ இந்த டாபிக் குள்ளே வராத, போனுக்குள்ள நீ வந்து சண்டை போடாத. நீ கேமராவுக்குன்னு ஒரு பேஜ் இருக்கு, அங்க போய் சண்டை போடு. டேய் நான் வச்சிருக்கிறது சோனி, நீ வச்சிருக்கிறது கேனன், நான் வச்சிருக்க நிக்கான், நீ சண்டை போட்டுக்க, அது பிரச்சனை இல்லை. பட் கேமரான்னு வரும்போது இவங்க செஞ்ச இன்னோவேஷன்ஸ் வந்து நீ அதுக்குன்னு வந்து இவன் தான் வந்து டாப் நாச் அப்படி இல்லை. இவனுக்கும் விதை போட்டவங்களாம் இருக்கான். இப்போ இந்த ஜூம் லென்ஸ்லாம் வந்து சோனியில் ஃபர்ஸ்டே வந்துருச்சு இந்த டெக்னாலஜிலாம். ஆனால் அவனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, இந்த கலர் வந்து சோஷியல் ரெடியாக கொடுக்க மாட்டான். நீங்கள் தான் உட்காந்து எடிட் பண்ணுறது எல்லாமே பண்ணணும். ஒருவேளை அவன் அந்த மாதிரி கொடுத்துருந்தானா இந்த ட்விட்டரில் ஃபுல்லாக அவன் ஃபோட்டோஸ் தான் சர்க்குலேட் ஆகிருக்கும். இது சோனி A7 Mark 3 எடுத்தது இல்லை ப்ரோ. ஒரு டைம் அவன் அப்படி தான் எடுத்துச்சு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா ஆல்ஃபாவோட மெர்ஜ் ஆகி ஒரு கேமரா எப்படி எடுக்குமோ அப்படி எடுக்கணும்னு சொல்லி அப்படி அதை வந்து நீங்கள் கேமராலே கனெக்ட் பண்ணி அந்த HDMI போர்ட்டோட கனெக்ட் பண்ணி வீடியோ இது பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். எண்ட் டு எண்ட் நீங்கள் கேமராக்கு சம்மந்தம் எல்லாமே இருக்குது ப்ரோ. சினிமா ப்ரோ இருக்குது, வீடியோ ப்ரோ இருக்குது, ஃபோட்டோ ப்ரோ இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய இது பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா அதை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபோனோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. நிறைய பேர் ட்விட்டர்லேயே போடுறாங்க, இல்லை யூடியூப் சேனலில் போடுறானுங்க. இவ்வளோ காசு கொடுத்து ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு நான் கோல்டை வாங்கியிருந்தேன்னா 5 வருஷம் கழிச்சு ரீசேல் பண்ணிட்டு கோல்டு வாங்குறேன், நீ எதுக்குடா ஃபோனோட
உண்மைதான், கோல்டு செம்ம ரீசேல் வேல்யூ. நீ எதுக்கு ஃபோன் வாங்குற? மறுபடியும் நாங்க சொல்றோம், இது வந்து என்னன்னா நீங்க வந்து கோல்டு ரிலேட்டடான டிஸ்கஷன் பேஜ்ல போய் கோல்டு ரிலேட்டடா பேசலாம். அதுதான், அவ்வளவுதான். நான் இது எதுக்கு திரும்பியும் சொல்றேன், இது வந்து எப்படி இருக்குன்னா டெக்ல ஒரு ஸ்ட்ராங் மேன் ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. ஓகே, பிரைன் ஷான் ஒருத்தர் இருக்காரு, எடி ஹால்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க ஸ்ட்ராங் மேன். நினைச்சா 400 கிலோ தூக்குவாங்க. அதுக்காக இங்க 40 கிலோ தூக்கி ஒருத்தன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் வந்து 2 விரல்ல தூக்கிட்டு இருப்பேன்டான்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, அவனோட பெஸ்டே அவ்வளவுதான்டா, அவன் அதான் பண்ணுவான். ஐயா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்ட்ராங் மேனுக்கான கம்யூனிட்டில போய் ஸ்டார்டிங்ல இருந்தே யாருமே வந்து கோல்ட் எல்லாம் வாங்காதீங்கப்பா, நீ போய் ஷாமி வாங்கு, நீ போய் சாம்சங் வாங்கு, யாருமே நம்ம ப்ரோமோட் பண்றது இல்ல. ஈவன் ட்விட்டர்லயுமே யாராவது வந்து நம்ம கிட்ட கேட்கும் போது எதுக்கு ப்ரோ நீங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க, வெயிட் பண்ணீங்கன்னா ரேட் கம்மியாக போகுது, அப்ப வாங்கன்னு தான் சொல்றோம். சாம்சங்கே அதான் சொன்னோம். அதுதான் சொல்றேன். அந்த ஃபார்வர்க்கே நான் இப்படிதான் பார்த்தேன். இது வருஷத்துக்கு நான் கொடுக்குற ரெண்ட் 85,000, அவ்வளோ பெரிய அதப்புல எனக்கு இல்லடா. இல்ல இது வந்து நம்ம சஜஸ்ட் பண்றதுதான். அதை தாண்டி ஒருத்தன் வந்து வாங்கிட்டு வரான், ஓகேவா? அது அவன் இஷ்டம். அதுக்கு ஒண்ணு அவன் சட்டை பிடிச்சு நீ என் கம்யூனிட்டியே கிடையாது, நீ என் கம்யூனிட்டியே கிடையாது, நீ போன் வாங்கிட்ட, ஓ மை காட் அப்படிலாம் சொல்ல முடியுமா? இல்ல, உடனே ஒரு கில் ட்ரிப் கொண்டு போறானுங்க. இவ்வளவு செலவு பண்றது போனுக்கு பண்றதுக்கு நீ வந்து கோல்டு பண்ணிருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணி. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் ப்ரோ. நீங்க சொல்றீங்களா இந்த மாதிரி சோஷியல் மீடியால வரும், யோசிச்சிருக்கேன். ஆமா இல்ல ஆனா இங்க ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அதெல்லாம் யோசிச்ச காலங்களுக்கு அப்புறமா இன்னொன்னு யோசிச்சேன். அதான் ஒரு வீடியோலயும் சொல்லியிருப்பேன். ஒருத்தர் அவன உட்காந்துருப்பாரான், உட்காந்து ஏதோ சொல்லிட்டு இருப்பாராமே, வீடியோ பார்த்தாலே பயமா இருக்கும். சரி வெயிட் பண்ணுங்க, இது வேஸ்ட் அது வேஸ்ட். என் கேள்வி என்ன தெரியுமா, இதை பத்தி மட்டுமே நீ பேசிட்டு இருக்கிய, வேற எதுவும் பேச மாட்டியான்னு அவரை கேட்க வேணா ஆகும் எனக்கு. லைஃப் இதை தாண்டி நிறைய இருக்கு தாத்தா, நீ கொஞ்சம் வெளில வா அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒத்துக்குமா உடனே? ஏன்னா அது அவருக்கு பிடிச்சிருக்கு, அவரு பேஷன் அது, அதை அவர் ஃபாலோ பண்றாரு, அதனால அந்த கர்வத்தோட வெளில சொல்றாரு. இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இந்த வயசுல வந்து இவ்வளவு பெரிய கேபிட்டல் வச்சிருக்கேன், இவ்வளவு பெரிய சோர்ஸ் வந்து எனக்கு பின்னாடி இருக்கு, எனக்கு வந்து இவ்வளவு அசெட் இருக்கு, இப்ப நான் எதை நினைச்சாலும் வாங்க முடியும். இருங்க அதையும் சொல்லிடுறேன், எதை நினைச்சாலும் நான் வாங்க முடியும், எனக்கு காசு ஒரு மேட்டர் இல்லைன்ற. நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து நான் இந்த ஏஜ்ல வந்து இந்த போன்ல இதை வந்து நான் இப்படியே பாக்குறேன், ஓகேவா? நான் வந்து கண்ணாடி பொருள் எதுவுமே பண்ணல, இப்படியே பாக்குறேன், இதுல இருக்க யூசேஜ் பாக்குறேன், எல்லாமே பண்றேன். 55 வயசுல என்னால இப்படி பார்க்க முடியாது, நான் இப்படிதான் பார்த்தாகணும். எனக்கு வந்து பார்க்க முடியுதுனே வைப்போம். நான் வந்து இப்ப இருக்கிற இதை வந்து அதுக்காக வந்து இப்பயே வந்து எல்லாத்தையும் பண்ணிடுங்கன்னு சொல்ல வரல. பட் அவரோட பாயிண்ட்டுக்கு என்னால அக்செப்ட் பண்ண அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்கும், அதை நீங்க பண்ணலாம். நீங்க பண்ணக்கூடிய அந்த ரெக்யர்மெண்ட்னால உங்க ஒய்ஃபோ குழந்தைகளோ குடும்பமோ பாதிக்கப்பட்டா அது தப்பு. அது நீங்க பண்ணக்கூடாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணலாம். அது எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு அதான் ப்ரோ, நான் அதுக்கு ஒரு வீடியோல சொன்னேன், என்கிட்ட இப்போ ஒரு 300 ரூபா இருக்குங்கிறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட தான் போடலாம் லாகின் பண்ணி. ஆனா அந்த 300 ரூபா எடுத்துட்டு என் குழந்தைய கூட்டிட்டு நான் பக்கத்துல இருக்க ஒரு நம்ம ஏரியால இருக்கிற ஒரு ஸ்நாக் ஷாப் போறேன். எதுக்குப்பா வீண் செலவு பண்றேன்? சரி அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் என்ன சொல்றேன், அது வந்து ஒரு மெமரி. அவன் என்ன தெரியுமா சொல்றான், அப்பா அன்னைக்கு நானும் நீங்களும் சுசுகில போனோம்ல, எப்ப சொல்றான் அவன், ஒரு 5 வருஷம் கழிச்சு சொல்றான், நம்ம போனோம்ல ஞாபகம் இருக்காங்க. அப்ப என்ன, இது ஒரு மெமரி, அவங்க உள்ள பதிச்சிருக்கேன், பிளஸ் நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கி இன்வெஸ்ட்மென்ட் தனி ப்ரோ, அது தனி ட்ராக். அதுவே பண்ணாதவங்களையும் நான் பாத்திருக்கேன் ப்ரோ. நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, நம்ம ஊர்ல வந்து சேவிங்ஸ்ங்கிறது கிச்சன்ல ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க, ஓகேயா? அதெல்லாம் கரெக்ட் தான், நான் அதெல்லாம் என்னைக்குமே எங்கேயுமே குறை சொல்லல. ப்ராப்ளம் என்னன்னா, ஒருத்தன் பிராக்டிகலா வாழ்றான், சரியா? அவனுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கு. அந்த ஆசை வந்து இப்ப என்னன்னா, நம்ம நிறைய தடவை பேசிருப்போம், மண்ணு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் போனா பிரச்சனை தான், எல்லாமே பிரச்சனை தான், அதெல்லாமே சரியா? நானா என்ன சொல்றேன், என் வீட்டுல ஆல்ரெடி ஒரு 4 பேர் இருக்காங்க, இந்த 4 பேரை டிஸ்டர்ப் ஆகாம நான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்றேன்னு போது அவங்களே அலோவ் பண்ணிடுறாங்க. இப்ப இதெல்லாம் நான் இப்ப போன் வாங்குறேன் ப்ரோ, ஆனா நான் என்ன பிராக்டிகலா பார்க்க போனா, அப்படி பார்த்தா நம்ம சேனலுக்கு எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு கேக்குறாங்க, அண்ணன் இது வாங்கினேன் அது வாங்கினேன், அந்த அளவுக்கு வாங்கி ஏட்டா இருக்கேன் நான். அதுவும் நான் பண்றதே இல்ல. இங்க நான் எனக்கு பர்பஸே இருக்கு. வந்து நம்ம இப்ப கமெண்ட்ல வந்து ஒரு ரெக்யர்மெண்ட், ஏகப்பட்ட ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா, இப்போ இந்த ஷாமி 17 அல்ட்ரா எடுத்துக்கும், உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து அவங்க வந்து எப்படி இருக்கு டெஸ்டிங் கொடுத்தாங்க. பட் இப்போ டிவைஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கிள்ல இப்போ என் ஃப்ரெண்டு, இப்போ நான் வந்து இவரோட கம்யூனிட்டியில இருக்கேன், என் ஃப்ரெண்ட் அவன். இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு டெஸ்டிங் பண்ணோம், நான் இந்த மாதிரி ஒரு ஷூட் போறேன், ஏதாவது ஒண்ணா அவங்க கிட்ட கேட்டா கொடுக்க போறான். இப்போ இதுக்காக காசை போட்டு நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை. சர்க்கிள் இந்த அளவுக்கு இருந்தா ஓகே, அவ்வளவுதான். இங்க என்ன சேலஞ்சுனா, அகைன் இதுதான் ப்ரோ சேலஞ்சு. இப்போ ஒருத்தர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்களோட ஏர் தான் உங்க பிரைமரி டிவைஸ்ங்கிற வரைக்கும் தான் இந்த பாசிபிலிட்டி. பட் இப்போ என்னோட 17 அல்ட்ரா தான் என்னோட பிரைமரி டிவைஸ், நான் யார்ட்டையும் கொடுக்க முடியாது. அதுதான் நான் யூஸே பண்ணல. அதான் நான் வந்து போனை அந்த கேமரா போனை கேமராவா யூஸ் பண்ணலனாலும், பட் அதுலதான் என் சிம் இருக்குங்கிறனாலே நான் கொடுக்க முடியாது, அங்க லாக் ஆயிடுவேன். பட் அதுதான் சொல்றேன். சோ 2 போன் யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னும் போது என்ன ஆயிடுதுன்னா, இதுக்கு சில சமயங்கள் நம்ம சஜஸ்டே பண்ணிருக்கோம் ப்ரோ. ஒரு 30,000 ரூபாய் 20,000 ரூபாய் போனை நம்ம வந்து எப்பயுமே பிரைமரி போனா வச்சுக்கிட்டோம்னா, கேஸ் போடாம ஜாலியா யூஸ் பண்ணலாம். கேஸ் போடாம ஒரு போனை யூஸ் பண்ணா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், சரியா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? நான் இதை ஒரு சில சமயங்கள்ல சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு சில கமெண்ட்ல வந்து அண்ணன் கீழே போட்டு உடஞ்சதுன்னா நீங்க வேற அப்படின்னாங்களா. நான் சொன்னேன், அங்க பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த கேர்ஃபுல்லா இருக்கிற தெரியும். இப்போ ஒண்ணுல ப்ரோ, ஒரு இடத்துல போயிட்டு பிரேக் அடிச்சு அப்படி ஸ்கிட் பண்ணி ஸ்டைலா நிக்க தெரியும் அப்படின்னா நின்னு நான் பாக்கலாம். நிக்கவே தெரியாத ஒருத்தன் போயிட்டு பிரேக் அடிச்சானா என்ன ஆகும்? நான் கிட்டத்தட்ட இந்த டெக் இதுல வந்து 10 இயர்ஸா ஃபுல்லா மாத்தி போனை மாத்துறது, இந்த டெக் கேஜெட்ஸ் மாத்துறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன்.
ஃபோனை கீழே போட்டு உடஞ்சி நாசமாக போனதை விட சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நாசமாக போனதான் நான் நிறைய பார்க்குறேன். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோனில் எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. சாஃப்ட்வேரில் வந்து ஏதாவது பண்ணி வச்சிருப்பான், டிஸ்பிளே போகிறதோ. ஒன்ஸ் ஆனால் அதை ஒரு வாட்டி கை வச்சிட்டானா கண்டம் தான் அந்த ஃபோன். ஓப்பன் பண்ணிட்டாலே வாட்டர் இது இல்ல அந்த அளவுக்கு நல்லா சர்வீஸ் பண்றவங்க இருந்தாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஆப்பிள் கோ இல்லாட்டி சாம்சங் கோ எடுத்துட்டு போனா இல்லை எனக்கு அதுவே டவுட் ஆகுது. அதாவது ஒரு ஃபோன் வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது அதோட சீல் வந்து வேற ப்ரோ, மிஷினோட சீல் வச்சு வருது. இங்கேயும் இருக்கு ப்ரோ. இவனுங்க வந்து சாம்சங்ல நான் இன்னைக்கு பண்ணும்போதே பார்க்குறேன், Note 20 அல்ட்ராக்கு வந்து அவனுக்கு சீலிங் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி அந்த இது வச்சு பண்ணல. சாம்சங்லயே என்னன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து சீலிங் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ள தண்ணி போகுமா எல்லாம் போகுமான்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு செட்டப் இருக்கு. அந்த மாதிரி பண்ண பரவாயில்ல, அதுல செக் பண்ணுவாங்க. நம்ம குரோம்பேட்ல நான் கொடுத்தேன் இங்க. அங்க கொடுக்கும்போது எனக்கு அதெல்லாம் செக் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நான் பேட்டரி மாத்திரக்காக கொடுத்தேன். பேக் டோர் ஓப்பன் ஆச்சு. பேக் டோர் ஓப்பன் ஆன உடனே பேட்டரி ஹெல்த்தியா இருக்கு கண்டுபிடிச்சாங்க. ஓ குறையவே இல்லை அப்படின்ட்டாங்க. நிஜமா கடைசியில் பார்த்தா குறைய மாட்டேங்குது போல. சரி அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்போ நான் பேக் மட்டும் சீல் பண்ணிடுறேன்னாங்க. ஸோ அதுக்கு மட்டும் அந்த அது வாங்குறது மட்டும் பே பண்ணேன். அப்போ என்ன ஆனா நான் கேட்டேன், இது இப்போ எப்படி எனக்கு ஐபி ரேட்டிங்லாம் வருமா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் திரும்ப ஓட்டிட்டு நாங்கள் உள்ள வச்சு செக் பண்ணுவோம். அந்த வேக்கம் எல்லாமே வச்சிருக்கேன், எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். செக் பண்ண உடனே தெரிஞ்சிடும் ப்ரோ, அது நல்லா தான் இருக்கும். நாங்கள் அப்படி இல்லைன்னா அது கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க வந்து ஐபி ரேட்டிங் வந்து நான் என்ன சொல்றேன், ஃபினிஷிங் கரெக்டாக பண்றது ஒரு சிலர் பண்றாங்க ப்ரோ. ஆப்பிள்ல எப்பயுமே வந்து பக்காவா பண்றாங்க அந்த ஃபினிஷிங், சாம்சங்லயும் பண்றாங்க. மத்தவங்களும் அதே மாதிரியான ஃபினிஷிங் பண்றாங்களா, அது வந்து ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. அதே மாதிரியான குவாலிட்டி ஆஃப் ஃபினிஷ் எனக்கு வந்து இப்போ ஃபேக்டரியில நடக்கிறது வேற. மிஷின்ஸ் பண்ணோம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், அதுவும் டே 1 புதுசு எதுவுமே ஆகல. இப்போ ஒண்ணுல ப்ரோ, இந்த சைட்ல ஒரு டென்ட் இருக்கு அப்படின்னா போன்ல சைட்ல டென்ட் இருக்கு. டென்ட் இருக்கிற ஒரு போன்ல நான் திரும்ப கிளாஸ் ப்ளேஸ் பண்றது எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருக்கும். அந்த கார்னர்ல ஒரு டென்ட் இருக்கு. பிக்சல்ல நிறைய பேர் வந்து பேட்டரி பல்ஸ் எடுத்துட்டு போய் லோக்கல்ல பண்ணிடுறாங்க. அது என்ன ஆயிடுதுன்னா ஃப்ரேம் வந்து கரெக்டா உட்கார மாட்டுது. அவன் என்னென்னமோ பண்ணி இஷ்டத்துக்கு க்ளூ அப்ளை பண்ணி இது பண்ணிடுறான். அடுத்த வாட்டி என்ன பண்ணுறாங்க, போய் பிக்சலை அப்ரோச் பண்ணாலும் அவன் பயப்படுறான். இப்போ நான் டிஸ்பிளேல பிரச்சனை கை வச்சேன்னா பின்னாடி வேற ஏதாவது போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், உருவிட்டு வந்துடும். நீங்கள் வெளில கொடுத்து பண்ணீங்கன்னு அவன் கேட்குறான். அவன் முதலே என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியதானன்றான். அவனுக்கு என்னன்னா, சரி நீ ஒரு பிரச்சனைன்னு வர, அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சா நான் பண்ணிடுவேன். ஆனா நீ இதுவே வச்சிருக்க, அதாவது இந்த ஃப்ரேமே டென்ட்டா இருக்குது. டென்ட் ஆனதை போட்டு அழுத்தி அது மேல கம்மிங்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி டிஸ்பிளே ஒட்டி வச்சிருக்கான். இதை நான் எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நடந்திருக்கு இது நிறைய பேர் நடந்திருக்கு. நம்ம ராகவன் கிட்டே அதான் கேட்டாங்க, நான் சர்வீஸ் பண்றத பத்தி பிரச்சனை இல்லைன்னா இதை கை வச்சனா ஒண்ணு போகும்னு சொல்லிட்டான். ஏன்னா ப்ரோ அவன் சைட்ல இருந்து யோசிக்கும் போது ஒரு இதுக்கு வந்து கொட்டேஷன் போடலாம். டிஸ்பிளே சேஞ்சுன்னு கொடுத்தாரு கஸ்டமரு, நான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணேன். கஸ்டமர் கொடுத்தது டிஸ்பிளே சேஞ்சு, நான் பேட்டரி மாத்தினேன், மதர் போர்டு மாத்தினேன், எல்லாத்தையும் எப்படி போட்டு இது பண்றது வச்சு மாத்த காரணம் என்ன அப்படின்னா, நீ உள்ள க்ளூ பண்ணிருக்கடா அப்படின்னு க்ளூ கண்ணா பின்னான்னு ஒட்டி, அதுவும் அதை அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ற மாதிரி இருந்தா கண்ணா பின்னான்னு ஒட்டி வச்சுருந்தா அவன் என்ன பண்ணுவான். எனக்கு வந்து பிக்சல் 4a பேட்டரி மாற்றத்துக்கு லோக்கல் ஒரு ஷாப் கொடுத்தேன். அவன் வந்து பிக்சல்ல சர்வீஸ் சென்டரில் வேலை செஞ்சவர் தனியாக கடை போட்டிருக்காரு. அங்கே வேலை செஞ்சுட்டு அவர் தனியாக கடை போட்டிருக்கு. அவருக்கு பிக்சலில் நாலேஜ் இருக்குது. அவரோட பெரிய பிரச்சனைனா பிக்சலில் பேட்டரி மாற்றினா அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், இது வந்து ஆத்தரைஸ் இல்லாத ஒரு பேட்டரி மாற்றிக்கிட்டே இருக்குன்னு. அந்த பேட்டரி மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. புது பேட்டரி, நீங்கள் புது பேட்டரி எடுத்துகிட்டு போய் போட்டாலும் இந்த மாதிரி ஆத்தரைஸ்ட் இல்லாத இது நீ போட்டிருக்கேன்னு சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், பேட்டரி சர்றன்னு ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் எங்கே அந்த சென்சாரோ உள்ள என்ன செட்டிங்கோ எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு பேட்டரி ட்ரெயின் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபோன் ஃபினிஷ்டுன்னு சொல்லுவார். அதெல்லாம் பண்ணிட்டார். ஃப்ரேம் உட்காரில், ஃப்ரேம் பெண்டாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த மனுஷன் ஃப்ரேமை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் பண்ணக்கூடாது, ரொம்ப இது பண்ணி வச்சுக்கும், அவ்வளோதான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட 7 நாள் ஆச்சு எனக்கு அந்த ஃபோனை கொடுத்து. அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்தாரு. பேட்டரி செம்மையாக நிற்கும். இது வேலை தெரிஞ்சுது, ஏதோ லக்கு. அதே தான் சொல்கிறேன், வேலை தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மிங்க. இதுதான் பெயினாக இருக்குது. அதுதான் கஷ்டம்தான் ப்ரோ. இது வந்து மக்களுக்காக புரிஞ்சுக்கணும். அவர் பப்ளிசிட்டியும் இல்லை, பிக்சல்னு சொல்லி வெளில போர்டில் எதுவும் போடல. ஆனால் ஊரில் இருக்க மொத்த பிக்சல் ஐஃபோனும் வந்து இவர் தான் ரெடி பண்ணுறாரு, லோக்கலில் ஷாப் வச்சுட்டு. ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது இப்போ அவர் வச்சிருக்காரு, அந்த மாதிரி ரெடி பண்ணுவாருன்னு தெரியாது. இப்போ சரௌண்டிங்கில் இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து பே கொடுக்கும்போது அப்புறம் அவர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் ஐஃபோனுக்கும் நிறைய ரிப்பேர்ஸ் பண்ணுறாரு, பிக்சலுக்கும் பண்ணுறாரு, ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது. அதான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் கிராஜுவலாக. இப்போ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்க்கு என்ன பண்ணணுமோ, நீங்கள் வந்து இதுக்கு கம்பேரிசன் யாரை கொண்டு வரீங்க, ஒரு ஆப்பிள் சாம்சங் கொண்டு வரீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு விவோ ஃபேனாக இருக்கீங்க, ஓப்போ ஃபேனாக இருக்கீங்க, உங்கள் சைடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த சைடு வரும்போது நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு சீப்பாவோ இல்லாட்டி வந்து இது வந்து ஃப்ளாக்ஷிப் கிடையாதுன்ற ஃபீல் வரவே வராது. அதுக்கு வந்து 100% இவன் நல்லா வேலை பார்த்துருக்கான். அதை தாண்டி எதில் வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுவாச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நான் வந்து இவனுக்காக போய்ட்டு ஃபீனிக்ஸ் மாலில் நான் நேரில் போயிருந்தேன். நான் வந்து ஐபேட் சர்வீஸ்க்காக போயிருந்தேன். இப்போ ஃபீனிக்ஸ் மாலில் இவனோட ஷோரூம் இருந்தது. சரின்னு போய்ட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரீ ஆர்டர் போயிட்டுருக்கு,
ஷாமி 17 அல்ட்ரா 15 அல்ட்ரா தான் வந்துருக்குது அப்படின்னா. இல்லைங்க 17 அல்ட்ரா லான்ச் ஆகிடுச்சு, ப்ரீ ஆர்டர் போயிட்டுருக்கு, ப்ரீ ஆர்டர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. ப்ரீ ஆர்டர்னா அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறமா இவங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரீ ஆர்டர் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்து அம்பத்தூருக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமு. அதை விட்டால் தாம்பரம், அதுக்கப்புறமா பெரும்பாக்கம் ஏதோ ஒரு ஏரியா சொன்னான். ஓகேங்களா, இந்த 3 இடத்து இருக்குல்ல, இந்த 3 இடத்த தவிர நீங்கள் ஷாமி சென்னைன்னு போட்டு இருக்கிற எந்த நம்பர் கால் பண்ணாலும் போகாது. அன்றைக்கி டேட்டுக்கு நான் எல்லா நம்பரும் ட்ரை பண்ணுறேன், யாருமே ஃபோன், அதாவது ஒன்று நம்பரே நாட்டி நியூஸு, அதை விட்டால் ஃபோனே போகாது. அந்த மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. என்னடா இது, இப்போ இவங்ககிட்ட நான் சொல்லி மைண்டை ஃபிக்ஸ் பண்ண வச்சிட்டேன் இவங்ககிட்ட, இந்த ஃபோனுக்கு போகணுண்டா அப்படின்ட்டு. இவங்ககிட்ட சொல்லவும் முடியாது, கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குடா. சரி ஓகே, அடுத்த ஸ்டெப்பு ஷோரூமை கண்டுபிடிச்சாச்சு. ஷோரூமுக்கு கால் பண்ணி, ஆனால் அந்த ஷோரூமில் இருக்க பர்சன்ஸு செம்ம ஜெனுன்னு. அவனுக்கு வந்து எப்படின்னா, எப்படியாவது இவனை வாங்க வச்சிடணும். ஏன்னா நான் அதையும் பார்த்துருக்கேன், வாங்க வச்சா போதும் அதுக்கப்புறம் பேசி இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில ஷாப்லாம் இருக்குது. ஷாப்பும் இருக்குது, அதாவது மக்களும் இருக்காங்க, பிராண்ட் ரிலேட்டடாக மக்களும் இருக்காங்க. தனிப்பட்ட விதத்தில் பிராண்ட் இல்லாத ஒரு சில ஷாப்ஸ் எல்லா பிராண்டையும் போட்டு விற்பாங்க. அந்த ஷாப்ஸும் இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. அவனை வாங்க வச்சுட்டா போதும். அதாவது எப்படின்னா, இப்போ பஜாஜில் இப்போ ப்ராசஸிங் ஃபீ வரும், ப்ராசஸிங் ஃபீயை ரிவர்ஸ் பண்ணி தரமாட்டான், ப்ராசஸிங் ஃபீ போட்டுருவான். அதே மாதிரி இனிஷியல் டவுன் பேமெண்ட்டை வந்து கட்ட வேணான்னு சொல்லிட்டும் ஒரு ஸ்கீம் இருக்கும், கட்டணும்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். நம்மளை ஏதாவது ஒன்றுத்தில் மாட்டி விட்டுருவான். கட்ட வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இல்லை சார் எனக்கு தெரியாது அந்த டைமில் நீங்கள் கட்டணும்னுவான். அதே மாதிரி இப்போ நம்ம ஃபோனில் பேசும்போது வந்து உங்களோட ஃபோன் வந்து என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, ஆக்சுவலாக ஃபோனில் பேசி எக்ஸ்சேஞ்ச் ரேட் கேட்கக்கூடாது, அது ரொம்பவே தப்பு. ஏன்னா நேரில் கொண்டு வரும்போது ஏதாவது டிஸ்பிளே கிராக் ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்கள் ஃபோனில் கேட்டு நேரில் போய் சண்டை போடக்கூடாது. அவன் நேரில் ஃபிசிக்கல் கண்டிஷன் பார்த்தா தான் ஓரளவுக்கு இது பண்ண முடியும். ஸோ பெட்டர் நான் என்ன சொன்னால், ஒஸ்ட்டு கண்டிஷனில் தான் ஃபோன் இருக்குது, ஒரு செகண்டரி ஃபோனு. அந்த ஃபோனை என்ன ரேட்டுக்கு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ எக்ஸ்சேஞ்ச் போனஸே 8000 வருது. ஸோ இந்த ஃபோனை 2000 எடுத்தால் 10,000 வந்துடும், ரவுண்டாக 10,000. ஸோ இது பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நேரில் போய்ட்டேன். நேரில் போய் பார்த்தா இந்த ஃபோனோட மாடல் வந்து அங்கே இல்லவே இல்லை அவனோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில். அதனால் அவரோட பர்சனல் ஃபோனை ஒன்று வச்சுருந்தார், அதை எடுத்து போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். என் ஃபோனை அவர் எடுத்துக்கிறேன்ட்டார். ஸோ இந்த அளவுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை ஃபோன்லேயே சொல்லிடலாம், இல்லை சார் வேறு ஏதாவது பார்த்துக்கோங்கன்னு. அதே மாதிரி அவர் வந்து இந்த ஆப்பில் வந்து பயங்கர இதுவாக பண்ணுறானுங்க ப்ரோ. டெக்னாலஜி இங்கே தான் நல்லா யூஸ் பண்ணுறானுங்க. எம்ஐ ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோனை ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இதே மாதிரி ப்ரைஸ் தான் காட்டும். நீங்கள் அங்கே போய் ஆர்டர் போட்டு அம்பத்தூர் போய் நேரில் போய் பண்ணுறதுக்கும் எம்ஐ ஆப்பில் பண்ணுறதுக்கும் ஒரே ப்ரைஸ் தான் காட்டும். எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே காட்டும், உங்களுக்கு போனஸ் எல்லாமே காட்டும். பே பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, அதை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கேஷ்பேக் வெளில போயிடும். கேஷ்பேக் உள்ளே கொண்டு வந்தால் எக்ஸ்சேஞ்ச் போயிடும். கிளப் பண்ண முடியாது ரெண்டுத்தையுமே. ஆனால் இந்த ஓப்போ விவோவில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது போல். நான் செக் பண்ணி பார்த்தேன், ஓப்போவில் வந்து கேஷ்பேக்கும் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணலாம் லான்ச் டைமில். அதே மாதிரி விவோலேயே இருந்தது. இவந்தில் வந்து எப்படின்னா ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். இதை அன்டில் நீங்கள் பேன்னு சொல்லி கார்டு டீட்டெயில் என்டர் பண்ணுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்க, ரெண்டும் கிளப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கன்ஃபியூஷனுக்கு கால் பண்ணும்போது சப்போஸ் வேறு ஏதாவது நான் இது வரைக்கும் பார்த்ததில் என்ன பண்ணுவேன், சார் நீங்கள் நேரில் வாங்க சார் பண்ணிக்கலான்ட்டு நேரில் வர வச்சுட்டு என்ன பண்ணுவேன், சார் இல்லை சார் ஒன்று தான் பண்ண முடியும், ஒன்று தான் பண்ணும். ஆனால் அவர் சொல்லிட்டார் ஜென்னுனா, சார் ஏதாவது ஒன்று தான் சார், பிராண்ட் வந்து ஏதாவது ஒன்று தான் அலோவ் பண்ணுறாங்க, ரெண்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, நேரில் போயிட்டு எல்லாமே இது பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேட்டுக்கு வந்து டேமேஜ் ப்ரொடெக்ஷனு ஒன்று இருக்குது, ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குது, எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் பார்த்தேன், தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு விட்டேன். இந்த பையன் ஆனால் ரெகுலராக அவுட்டோரில் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். தோணுச்சு இதே பேசாமல் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் எதாவது போட்டுக்கிடான்னு. சரி ஓகே எவ்வளோன்னு கேள்றான்னு சொல்லி சொன்னான். கால் பண்ணி எனக்கு நியர்பை சர்வீஸ் சென்டர் வேலைச்சேரி தான், வேலைச்சேரியில் கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் போடணும் எவ்வளோ அப்படின்னு. நான் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, அரும்பாக்கம் தான் எக்ஸ்க்ளூசிவ்ன்றான். ஏன்னா எவனாவது ஒருத்தன் எடுத்து டீட்டெயில் தானே. நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்குறேன், நான் டீட்டெயில் கேட்குறேன், டீட்டெயில் கொடு, பே பண்ணுறது என்ன இதுன்னு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். டீட்டெயில் சொல்கிறதுக்கு நான் அங்கே தான் போனேன்னா என்னடா அநியாயம் பண்ணுறீங்களாடான்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணேன். அவன் என்ன பண்ணால், OneAssist தான் எங்களோட பார்ட்னரு, OneAssistல போயிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிவிடுங்க அப்படின்னா. OneAssistல எப்படி எடுக்குதுன்னா பர்சன்டேஜ் பேசிஸ். இப்போ உங்கள் ஃபோன் வந்து 1,80,000 வச்சுக்கோங்க, அதில் 20% வந்து இன்சூரன்ஸுன்ற மாதிரி அப்படியே ரேண்டமாக. ஆனால் அஃபிஷியலாக எம்ஐ ஆப்பில் வந்து 10,100 தான் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் காஸ்ட். இவந்தில் அப்படி இல்லை, பர்சன்டேஜ். அப்போ எக்ஸ்ட்ரா யாருக்கு போகுது, OneAssistக்கு போகுது. அதனால் எனக்கு புரியவே இல்லைன்னா அது இவன் எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு. சரி இது என்னென்னா மறுநாள் தானே நான் யோசித்தேன், இவன் அவுட்டோரில் நிறைய யூஸ் பண்ணுறான் ஏதாவது ஆகிடப்போகுதுன்னு சொல்லி மறுநாள் தானே யோசித்தேன். மறுநாள் கால் பண்ணி ஷாமி சர்வீஸ் சென்டரு, ஷாமி நான் வாங்கின ஷாப்பில் எல்லா இடத்துலையும் கேட்குறேன், Day 2ல் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் போடவே முடியாது.
வாங்க நான் அப்பவே போட்டுறேன் அன்னைக்கு. ஆப்பிள் சாம்சங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 30 days டைம், அது 60 days அதனா time. உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருந்தது இல்லைல்ல. 60 நாள் இருக்கு, 60 நாளுக்குள்ள ஆப்பிள் கேர் ப்ளஸ் போடலான்னு போது அது ஒரு மேட்டராகவே இருக்காது. பட் ஆனால் இங்கே நெக்ஸ்ட் டே நீங்கள் போனீங்கன்னா டேமேஜ் ப்ரொடெக்ஷன் போட முடியாது, ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனும் போட முடியாது. இதுக்கப்புறமா என்னென்னா அந்த அரும்பாக்கம் இதை வந்து சர்வீஸ் சென்டர் ரீச் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏகோன்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, அதில் தான் நம்ம பார்ட்னர்ஷிப்பு, ஸோ அதில் வந்து பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேயுமே என்ன சொல்கிறான், 6 month வரைக்கும் எக்ஸ்டெண்ட் வாரண்டி போடலாம். பட் ஆனால் டே 1ல் என்ன ப்ரைஸ் சொல்கிறனோ அதே இது வந்து 6 monthல் இருக்காது, ஏறுன்றான். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்களே, அப்போ அதுலேருந்து நான் கால்குலேட் பண்ணி 3 years கொண்டு போனல, அப்போ ஏறுன்றான் இன்சூரன்ஸ். அப்புறம் சொல்லி இந்த எக்ஸ்டெண்ட் இது போடாது. இந்த ஒரு இது இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து ஒரு சர்வீஸ்க்காக இங்கே போகணும் அங்கே போகணுன்னு எனக்கு வந்து கிளியராக வந்து ஒரு வெப்சைட்டில் உனக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வேணுமா, அரும்பாக்கம் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் சென்டர் வேணுமா, இது 53 இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலை கொடுத்துட்டான். இல்லாட்டி வந்து நான் வந்து ரீச் பண்ணதுமே ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகிறது அந்த இடம்ன்ற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து நான் தடிக்கு விழுந்தா ஒரு சாம்சங் ஷோரூமும் ஆப்பிள் ஷோரூமும் இருக்குது எனக்கு. நான் சென்னையில் நான் தான் சென்டர் ஆஃப் இதுவே, கிண்டின்றது தான் சென்டராக இருக்குது. நான் இங்கேருந்து தான் கிளம்பணும், எனக்கே எடுத்துகிட்டு போய் லாங்கில் வச்ச மாதிரி இருக்குது இந்த இதெல்லாம். இப்போ ஏதாவது ஒரு ஆக்சுவலாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, ப்ரீமியமாக ஒரு ஸ்டோர் வருது, சர்வீஸ் சென்டர் வருதுன்னு வந்ததுன்னா ரொம்பவே ஹாப்பி. பட் அதை தாண்டி நான் வந்து எப்படி வந்து இன்னொருத்தருக்கு, இப்போ இவன் வந்து இவனுக்கு வந்து தெரிஞ்சு வாங்கியிருக்கான், இன்னொருத்தருக்கு போய் நம்ம சொல்ல முடியாதுல்ல, டே இந்த ஃபோன் வாங்கிக்கூடா அப்படின்னு போது அவனும் இதே மாதிரி ஒரு விஷயம் அலைஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், நேராக போய்ட்டு அவன் ஆப்பிள் ஷோரூம் உள்ள வந்து ஒரு ஃபோனை வாங்கிட்டு வருவான். கண்டிப்பாக அதான் பண்ணுவான், நான் ஏன்டா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க சரி பண்ணி ஆகணும். இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங்லேயும் சர்வீஸ்லேயும் வந்து அது பண்ணுறாங்க, சூப்பராக ஜென்யூனாக நடந்துக்கிறாங்க, யாருமே என்னை ஏமாத்தலை. அந்த பண்ணுறோன்றதை எனக்கு முன்னாடியே வந்து இந்த இந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி எவ்வளோ தடங்கள் இருக்குது. அதுதான் அதை தான் சொல்கிறேன், கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்குது ப்ரோ. இப்போ நான் போகிறேன் உள்ள போனால் நான் வந்து வெளில வரும்போது ஃபோன் இல்லாமல் வரமாட்டேன் சாம்சங்கில். என்னை வந்து அப்படி சார் இப்படி சார் அப்படி சார் அப்படின்னு அவன் பாலிசியிலேருந்து அவனோட இது எல்லாமே கஸ்டமரை எந்த அளவுக்கு சீக்கிரமாக வாங்க வைக்கணும் ப்ராசஸ்ன்ற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை ரீச்சே பண்ண முடியும், நான் எங்கே போய் பார்ப்பேன்? ஆக்சுவலாக ஒரு ஷோரூம் இருக்குது, ஃபீனிக்ஸில் இருக்குது, வடபழனியில் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஷோரூம் தான் இருக்குது. நான் போய் டீட்டெயில் கேட்டால் டீட்டெயில் தெரில. ஒரு ஃபோன் லான்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து ஒரு பேம்ப்ளெட் அனுப்பணும், இதெல்லாம் வந்து ஃபோனோட ஸ்பெக்கு, இதெல்லாம் வந்து கேஷ்பேக் ஆஃபர், இதெல்லாம் வந்து இது இருக்குது, நீ வந்து ப்ரீ ஆர்டர் எடு, இங்கே எடு, உனக்கு வந்து நான் அந்த ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். ப்ரோ நான்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வாங்கி வச்சதுனால சொல்கிறேன், நிறைய ஃபோன் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து அவனுக்கு வந்து சாம்சங்காக இருக்கும்ல, அவன் ஏன் என்ன ரீச் பண்ணுறான்னா அவனுக்கு பர்டிகுலராக ஒரு கலர் தேவைப்படும், ஆன்லைன் இருக்காது. நான் சொல்லுவேன் இப்போ வந்தானா என் ஃப்ரெண்டு பில் பண்ணுவான், ஓகேவா? ஆனால் ஐஃபோன் 17ல் அவனுக்கு அந்த பீச் கலர் தான் வேணும், க்ரீன் கலர் தான் வேணும். அதை நீ பண்ணி கொடுத்துட்டுனா நான் இப்போ உங்கள் ஷோரூமுக்கு பில் அடிக்கிறேன்னு ஆன் த ஸ்பாட்டில் வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து இங்கே கொண்டு வருவான். ரிலையன்ஸும் அப்படி தான், ரிலையன்ஸ்லேருந்தும் பண்ணுவான். நீங்கள் ஆப்பிள் இந்த இமேஜின்னு இல்லாட்டி வந்து ஆப்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவனும் அரேஞ்ச் பண்ணுவான். இந்த இது இருக்குல்ல கன்வீனியன்ட்டு, நான் போய் ஒரு இடத்துல நிற்கிறேன், நான் வேளச்சேரியில் நிற்கிறேன், அடையாரில் இருக்கிற ஷோரூம்லேருந்து எனக்கு பாக்ஸ் வருது, எனக்கு நான் அந்த பீஸ் எடுத்துகிட்டு வரேன். என்னோட மேக் புக்கும் அப்படி தான் கிடச்சிது. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது கோல்டு கலர் தான் வேணும், லான்ச் ஆன டைமில் கோல்டு கலர் தான் வேணுன்றேன். அதை எனக்கு போரூர்லேருந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி டி நகருக்கு கொண்டு வரான். ஸோ நான் அலையிலல்ல, இங்கே எப்படி எதுனா நான் போரூர் போகணுன்றாங்க, நான் போரூர் போய் அங்கேருந்து வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுங்கன்றாங்க. அதுதான் எனக்கு டே நான் தான்டா கஸ்டமரு, நான் இங்கே இருந்தால் தான்டா எனக்கு நீங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் இது. இப்போ எப்படின்னா மேக் புக் வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கான்ல, அவன் போரூர் கிளம்பி போயிடுவான் வண்டி எடுத்துகிட்டு. ஆல்ரெடி ஒரு டிலேமால இருக்கான், மேக் புக் போகணுமாடா, விண்டோஸ் போகலாமாடான்னு அழுதுகிட்டே இருக்கான் அவன். எப்பா நீ இங்கேயே விண்டோஸ் வாங்கிக்கப்பான்ட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். இந்த டிஸ்டன்ஸுக்காக அவன் மாறுறான். ஆக்சுவலாக நீங்கள் விண்டோஸ்க்கும் மேக் புக்கும் பார்த்தீங்கன்னா M1 வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷனில் வேறு லெவலு. 15 நாள் 20 நாள் விட்டாலும் பேட்டரி ஸ்டாண்ட் பை பார்த்தீங்கன்னா 20% தான் இருக்கும் எனக்கு. 15 நாள் 20 நாள் நான் யூஸே பண்ணால் 20 வந்து நிற்கும். எந்த ஒரு விண்டோஸ் லேப்டாப்பில் நீங்கள் வந்து 3 நாளைக்கு மேலே அதில் வந்து சார்ஜ்னா பெரிய விஷயம். 3 நாள்லாம் அதிகமாக பேசுகிறேன், நான் வந்து 2 நாள் தான் இருக்கும் அதில், நான் யூஸே பண்ணலன்னா கூட பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் பயங்கரமாக. அதுவும் நீங்கள் வந்து ஒரு 1 இயர்லாம் ஆயிடுச்சுன்னா கடன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். சார்ஜிங்லேயே தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. பட் இதில் ஆப்டிமைசேஷன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது, பக்கா. அதுதான் இவனுங்க அந்த சர்வீஸில் தான் கொஞ்சம் இது. ஸோ மொத்தம் கரெக்ட் தான் ப்ரோ. உள்ளே யாராவது வராங்கன்னா அவங்கள வாங்க வைக்கிறதுன்றது ஓகே, ஆனால் நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்ல, ஃபோர்ஸ் பண்ண வந்து ஒரு மாதிரி எனக்கு கன்வீனியன்ட்டாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வரேன், உள்ளே வந்ததுமே சார் இங்கே ஸ்டாக் இல்லை, நீங்கன்னா பில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது போதும் எனக்கு. நான் வேறு எதுவுமே கேட்கல. அந்த கடையை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்க சொல்ல, அம்பத்தூர் ஷாப்பை தூக்கிட்டு வந்து நான் கிண்டியில் வைக்க சொல்ல. எனக்கு வந்து நான் வந்து இங்கே இருக்கேன், ஸோ நியர்பை ஷாப்பில் நான் பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும்,
இல்லாட்டி வந்து இந்த மொத்த டீட்டெயிலுமே இங்கேயே கேட்டுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும். அட்லீஸ்ட் டீட்டெயிலாவது இங்கே கொடுத்துட்டானா ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா கஸ்டமர் கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போய் வாங்கிடுவாங்க. பட் ஆனால் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கும் நான் அங்கே தான் போகணும், அதுக்கும் நான் அங்கே தான் ஆக்சுவலாக கஸ்டமர் சப்போர்ட்லேயும் ஒரு கிளியரான இது இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, OneSS தான் பார்ட்னர்னு அவங்க நம்பரை கொடுக்குறாங்க. கரெக்ட். பட் சர்வீஸ் சென்டரில் வந்து ஏகோன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் தான் அஃபிஷியல் இது? இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாட்டா, அவ்வளோதான். டாட்டா தான் வந்து அது அந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் பேக் பண்ணுறது. ஸோ அவன் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு எதாக இருந்தாலும் இன்சூரன்ஸ்லாம் ஒரே வார்த்தை அவ்வளோதான் முடிஞ்சு. ஆப்பிள் கேர் ப்ளஸ் நீ என்கிட்ட வா, ஏக்கோவா அவன் கிட்டலாம் போத்தவில்ல, என் பேரை சொன்னல, என் பேரை போடு, அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ, எந்த இடத்துல வந்து ஏன் வந்து மக்கள் வந்து ஒருத்தன் வந்து ஆப்பிள்னு ஆப்பிள் ஷீப்பாக இருக்கான்னு சொல்கிறாங்களோ, இல்லை சாம்சங் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கன்வீனியன்ஸ் ப்ரோ. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இப்போ நேற்று ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னா ஃபைண்ட் மை ஐஃபோன் வந்து சுவிச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வேலை செய்யும். அந்த டெக் இருக்கு, பிக்சல்லையும் வேலை செய்யும் ப்ரோ, எல்லாம் இருக்கு. இது கேளுங்க, அவன் வந்து ஃபோனை தொலைச்சிட்டான், ஐஃபோன் 13 திருடு போச்சா நான் தெரியல. அந்த ஃபோனை வந்து ஃபைண்ட் மை இதை வச்சு கண்டுபிடிச்சி கொடுறான்னு ஆப்பிளில் போய் கேட்டிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான், நீ டிவைஸில் அதை ஆனே பண்ணல, ஓகேவா, ஆனே பண்ணாமல் என்ன வந்து கேட்டான். என்ன பண்ணுன்னா இவன் கேஸ் போட்டான். ஏன் போட்டானா, எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லையும் நீ ஃபைண்ட் மை இதை வந்து எனேபிள் பண்ணாதான் சுவிச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகுன்ற மாதிரி நீ எங்கேயுமே போடல. நீ என்ன போட்டிருக்க, சுவிச் ஆஃப் பண்ணும்போது ஃபைண்ட் மை இது வந்து உனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும், சுவிச் ஈவன் ஒர்க் ஃபைண்ட் மை டிவைஸ் வில் ஒர்க்கு ஈவன் பவர் ஆஃப்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்க. அது நீ எனேபிள் பண்ணுன்றதை எந்த ஒரு டேர்ம்ஸ், அவன் கேஸை போட்டு 1 லட்ச ரூபா வாங்கிட்டான். இப்போ இந்த 1 லட்ச ரூபா கொடுக்குதுல கம்பெனி, இல்லாட்டி இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு ஒரு அப்ரோச் பண்ணுறல, இது நான் எந்த பிராண்டில் போய் பண்ணுவேன்? கரெக்ட் தான். எனக்கு ஃபோன் போச்சுன்னா ஃபோன் போச்சு, அவ்வளோதான் சார், அது நாங்கள் எதுவும் பண்ண முடியாது சார், அவ்வளோதான். இதுக்கு தான் ப்ரோ என்ன ஒன்றா ஆப்பிளில் நான் உள்ளே வரும்போது அதேமாதிரி கூகுள்லேயும் 2 பேருமே எல்லா ஃபோன்லயுமே இதுலயே இருக்கு ஃபைண்ட் மை டிவைஸ்னு ஏதோ ஒரு இருக்கு. நீங்க அந்த ஷாமியோட ப்ரொசீஜர்ஸ் ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்துரும். சோ அதே மாதிரி எல்லாரும் அந்த ப்ரொசீஜர்ல இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செட்டப் பண்ணி கொடுத்ததும் வந்து அதான் ப்ரோ, எனக்கு அந்த பர்சன்ஸை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்பத்தூர் பிரான்ச்சில் வேலை செய்கிற 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருமே வந்து ஏமாற்றி வாங்க வைக்கணும்னும் பேசல, ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்க. அந்த செட்டப் பண்ணது கூட எனக்கு சூப்பராக, எனக்கு அதாவது நான் வந்து சொல்லிட்டேன் ப்ரோ, நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்டுக்கு, ஏதாவது சொதப்பிச்சுன்னா நல்லா இருக்காது ப்ரோ, பார்த்து பண்ணி கொடுங்கன்றேன். அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் எதெல்லாம் ஆன் பண்ணணும், எதெல்லாம் ஆஃப் பண்ணணும் எல்லாமே செட்டப் பண்ணி அவன் எடுக்கிறது கூட யோசிக்கிறான். ப்ரோ நீங்களே ஓப்பன் பண்ணுங்க, ஐயா நான் வந்ததே உங்களுக்கு தான், நீங்களே ஓப்பன் பண்ணுங்க, இது ஒரு மேட்டர் இல்லை அப்படின்றேன். அதே மாதிரி அங்கே ஒரு ஹைலைட் என்னன்னா, நம்ம கம்யூனிட்டியில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோ, அப்புறம் நம்ம கம்யூனிட்டியில் ஒரு சிலர் எடுத்த ஃபோட்டோ தான் வந்து Xiaomi 17 அல்ட்ராக்கு வந்து அங்கே சர்க்குலேட் ஆகுது. இந்த ஃபோனில் வந்து இதெல்லாம் கேப்பபிலிட்டி இருக்குன்னு அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஓகே, ஆனால் ஜோக் என்னன்னா எடுத்தவங்களுக்கு தெரியாது. ஆனால் பரவாயில்ல, என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிராண்ட் வந்து எப்பவுமே அவன் எடுத்த ஃபோட்டோவை தான் வந்து எல்லாருக்கும் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்கே ரிவர்ஸில் வந்து கம்யூனிட்டி ட்ரிவனா வந்து இங்கே இருக்கிறது வந்து அங்கே வெளில தெரியாதே ப்ரோ. அதான் சொல்கிறேன். நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஃபோட்டோ அப்படி இல்லை, இந்த பிராண்ட் இதெல்லாம் பண்ணுது, அதுவே யாருக்கும் தெரியாது, அதுதான் பிரச்சனைங்கிறேன். இப்போ நான் ஓப்பன் காம்படிஷன் ப்ரோ, எல்லாரும் வந்து ஒரே சினாரியோ, ஒரே பிளேஸு, ஒரே இடத்துலேருந்து சன்செட்டோ சன்ரைஸோ ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. ஸ்டாண்ட் அவுட்டு இந்த ஃபோன் தான். அது டெக்கு வந்து லோஃபிக்கு, இதோட டெக் வந்து லோஃபிக்கு. பட் இதை நீங்கள் இந்த டாப்பிக்கை நீங்கள் முன்னாடி வைக்காமல் பிராண்டை மட்டும் பிடிச்சி அடிச்சுட்டு இருந்தால் லாஜிக்கே இல்லை. சைனீஸ் பிராண்டு, நான் வந்து எதுக்கு இந்த பிராண்டு போகணும், அது லாஜிக்கே இல்லை. நீ வந்து சண்டை கூப்பிட்றனா அப்போ வா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, எல்லாத்தையும் வச்சு சண்டை போடுவோம். ஆனால் சண்டை கூப்பிடுவேன் ஏதாவது ஒன்று நான் வந்து நல்ல பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தேன்னா, இது சைனீஸ் பிராண்டா, இதை ட்ரஸ்ட் பண்ண முடியாது, இல்லாட்டி வந்து சர்வீஸ் ஒழுங்காக இருக்காது. சர்வீஸ் ஒழுங்காக இருக்காதுன்றது ஃபோனை கொடுத்துட்டு சர்வீஸ் ஒழுங்காக இல்லைன்னா சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த ஃபோனை யூஸ் பண்ணி எனக்கு அந்த மாதிரி ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணால் பரவாயில்ல. ஒருத்தன் சொல்கிறத வச்சு எல்லாருமே வந்து ஆமாம்மா இவங்களுக்கு சார். இப்போ நானே என்ன சொல்கிறேன், இப்போ சர்வீஸ் சென்டரே எனக்கு அப்ரோச் பண்ண முடியல, பக்கத்தில் இருக்குன்றது தான் என்னோட கம்ப்ளைண்ட்டு. என் ஃபோனை சர்வீஸ் கெடுக்கல, இல்லாட்டி அது வேறு கம்ப்ளைண்ட். எனக்கு அந்த கன்சர்னே வரப்போகிறதில்ல, ஏன்னா நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் ஃபோனை. இதுக்கப்புறம் வரதுனாலும் அந்த வாரண்ட்டி போட்டிருக்கோம், அது எப்படி சர்வீஸ் பண்ணுறானுன்னு நம்ம கண்டிப்பாக கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால அவன் அப்டேட் கொடுப்பான். அடுத்த 2-3 இயர்ஸ்க்கு இந்த வாரண்ட்டி இருக்குது, ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம கம்யூனிட்டிக்கு சொல்ல போகிறோம். பட் ஆனால் சர்வீஸ் பண்ணாமலேயே பொதுவான ஒரு தாட் இருக்குல்ல, ஷாமினா இப்படி தான் அப்படின்ட்டு, அதுதான் நான் வந்து வேணான்றேன். ஏன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வந்திருக்கான். நீ வந்து ஒரு கிணத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஆப்பிள் இக்கோ சிஸ்டமில் மாட்டிட்டு இந்த கேமரா சிஸ்டம் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவனோட கேமரா அது பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. இல்லை, மக்களுக்கு ஒன்று புரியணும் ப்ரோ. சுரேஷ் ப்ரோவோட வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ இவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, ஆப்பிள் ஐபோன் எடுத்துட்டு போய் டேபிள்ல வச்சா ஒரு மரியாதை கிடைக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் ஒரு உண்மைதான், எனக்கு ரியலைஸ் ஆகுது. ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ. இப்போ எப்படி ஆயிடுதுன்னா, இல்லை இப்போ ஒரு சிலர் என்ன நினைச்சுப்பாங்க தெரியுமா,
ஐபோனை மட்டும் குறை சொல்ல வந்துட்டானுங்கடா நினைப்பாங்க. அதுக்கு தான் இந்த ரிசம்பிளன்ஸ் சொன்னேன். ஒரு டைம் வந்து ஐபோன் எடுத்துட்டு போய் நான் ஹோட்டல்ல வச்சா பேரர் வந்து என்கிட்ட பேசும்போது மரியாதை கொடுத்து பேசுறாருன்னு சொன்ன மனுஷன் தான் இதுல இருக்கிற டிராபேக்கையும் சொல்றாரு. டிராபேக் எப்படி ஆயிடுதுன்னா, அப்ப என்னோட டேலண்ட்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா நான் உழைச்சி இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஹோட்டலுக்குள்ள வந்து சாப்பிட்றதுக்கு என் காசு போட்டு வர அளவுக்கு இந்த அளவுக்காவது நான் வந்திருக்கேனே, அதுக்கான மரியாதை இல்லை, என் ஃபோனுக்கு தான் மரியாதை. இந்த ரியலைசேஷன் பாயிண்ட் வந்து வரணும். அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் வந்து எனக்கு இப்போதான் நான் அந்த வீடியோ போட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் கேட்டாங்க, ப்ரோ அதெல்லாம் உண்மை இல்லை ப்ரோன்னு நிறைய பேரும் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் என்றைக்குமே நம்மளை வச்சிருக்க கேஜெட்ஸோ இல்லாட்டி நம்ம வச்சிருக்க பொருளை வச்சு நம்மளுக்கு அந்த ரெஸ்பெக்ட் வரக்கூடாது. அது வந்து ரியலைசேஷன் பாயிண்ட் எனக்கு வருது. பாயிண்ட் தான். பட் இது எப்படின்னா, டேலண்ட் இருக்கு, எனக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா, நான் எப்படி சொல்றேன் ப்ரோ, உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்டுடியோ வைக்க போறதுல எதுவுமே இல்லை. பட் நான் வந்து ஐஃபோனில் தான் ப்ரோ வீடியோ ஷூட் பண்றேன், நான் வந்து ஒரு கிரியேட்டர் ப்ரோ அப்படின்னா ஸ்டே ஆன் ஐஃபோன், அதுதான் பெட்ரு. பட் ஆனால் நான் வந்து என்னோட பேஜே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஜ் தான் ப்ரோ. நான் நிறைய வந்து பேர்ட்ஸ் கவர் பண்ணுறது, இன்செக்ட் கவர் பண்ணுறது, அதுக்கப்புறம் போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறது, மேரேஜில் போனால் நிறைய இது, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பேஸ்டு என்னோட பேஜே வந்து நான் வந்து ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நான் ஐஃபோனில் வந்து எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அதில் உட்காந்து எடிட் பண்ணி பண்ணுறதுக்கு இதில் எடுக்கிற ஃபோட்டோவே வந்து ஒன்றும் இல்லை, லைட்டிங்கு ஆங்கிள் அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே உண்மைதான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ஃப்ரேமிங்கிறதுலாம் வந்து அந்த நாலேஜ் படியே என்ன ஆயிடும்னா, சாதா ஃபோன்ல போட்டோ சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து இது ஆட்ஸ் மோர் அட்வான்டேஜ், டீடைலிங் எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்கும், கலர்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் சூப்பரா வந்துடும். ஸோ அதுதான் வந்து இங்க நம்ம சொல்ல வரோம். அதே மாதிரி தான் ஹியூமன் பாடியும், அதை வந்து கொஞ்சம் கரெக்டா டியூன் பண்ணா. என்னன்னா இதை வந்து இப்போ நம்ம இந்த டாபிக் போனாலே வந்து எப்படி எடுத்துனா பூமர்னு வந்துடுறாங்க கமெண்ட்ல. அதாவது நான் எனக்கு எப்படி இருக்குன்னா ப்ரோ, இப்போ நம்ம சொன்னல கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வந்து இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலான்னு. ஒன்றும் இல்லை, ஒரு லக்கில் வந்து லாட்ரி சீட் அடிச்சிடுது கேரளாவில். தமிழ்நாட்டில் அது கிடையாது, கேரளாவில் வாங்கி லாட்ரி சீட் அடிச்சிது 1.5 கோடி ரூபா. 50 வயசில் போயிட்டு எனக்கு வந்து நான் 1.5 கோடி ரூபா அடிச்சிட்டேன். 20 வயசில் எனக்கு இருந்தது பார்த்தியா ஒரு உடம்பு, அந்த உடம்பு வந்து நீ இப்போ ரெடி பண்ணி கொடுன்னு எந்த டாக்டர் கிட்ட போய் கேட்டாலும் தர முடியாது. அதாவது மஸ்க் தான் ஒர்க் பண்ணுறாருன்னு நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய டெக்னாலஜி. அவர் வந்து பிரெயினை வந்து பேக்கப் எடுத்து வேற இதில் போட்டு தரேன்றாரு. இதுதான் சொல்ல வரேன், 1.5 கோடி இப்போதைக்கு அந்த டெக்னாலஜி வரல, மேபி ஃபியூச்சர்ல வரலாம். வந்தாலும் கூட எனக்கு ஒரு பயம் இருக்கு ப்ரோ. ஏன்னா இப்போ இந்த பாடியை வந்து கடந்த ஒரு சரி நம்ம ஞாபகம், நம்மளுக்கு தான் ஞாபகம் மறதி அதிகமாச்சே, கடந்த ஒரு 2 வருஷத்துல நான் என்னெல்லாம் இதுகிட்ட பண்ணியிருக்கேன், அது என்னெல்லாம் ரிசல்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். புதுசா ஒரு பாடி தராங்க, அதை நான் முதல்ல இருந்து அப்சர்வ் பண்ணணும். அது சப்போஸ் இன்னொரு 2 மாசத்துல புட்டுக்குச்சுன்னா அவ்வளவுதான். நீ நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப வெயில்ல நிக்கிறான், என்னால தாங்க முடியாது, இந்த இடத்துல என்னால தாங்க முடியாது, ஓவர்லோடா இருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஏஜ்ல முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ இந்த ஃபோன் டாப்பிக்கு நம்ம கேஜெட் பற்றி பேசுறது மட்டும் இந்த கம்யூனிட்டி கிடையாது. ஸோ இதில் ஏற்கனவே நிறைய பேர் வந்து நம்ம கிருஷ்ணா ப்ரோ வந்து டாக்டர், அவரை வந்து டயட்டை பற்றி நிறைய சொல்லியிருப்பாரு, சாப்பாடு பற்றி சொல்லியிருப்பார், டிப்ரெஷன் பற்றி சொல்லியிருப்பார், எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பார். இப்போ என்னோட தாட் என்னென்னா, நான் கடைசியாக வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டு நான் ரெகுலராக என்னோடய ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன், ஸ்ட்ரெச் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சடனாக மறுபடியும் வந்து ஜான் எண்டில் வந்து திரும்ப மறுபடியும் சிவியர் பேக் பெயின், லோவர் பேக் பெயின் வந்து வந்ததுக்கப்புறமா என்னால் அன்றைக்கி டேக்கு வந்து எழுந்துக்கவே முடியல. பக்கத்தில் இருக்க ஜன்னலை பிடிச்சி தான் எழுந்துக்கிற அளவுக்கு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. வீட்டில் யாரும் கிடையாது, ஸோ தனியாக சமாளித்து அதை தாண்டி வரதுன்ற ரொம்ப மோசமான நிலைமை. 2-3 டேஸ் பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். லக்கிலி என் ஆஃபீஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. எத்தனை பேருக்கு இந்த ஆஃபீஸ் சப்போர்ட்லாம் கிடைக்குன்னு தெரியல ப்ரோ. ஏன்னா முறைக்க நீ கிளம்பி வாங்குவாங்க, பரவாயில்ல நீங்கள் வா நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க. ஆஃபீஸ் சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த இடத்துல என் மேனேஜர்லேருந்து டீமில் கூட ஒர்க் பண்ணுறேன், அதாவது மேனேஜர் வந்து டீமில் இவன் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறான்னு பண்ணலாம், பட் டீமில் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. இவனோட வேலை எதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் நான் எடுத்து பண்ணுறேன், இல்லை மேனேஜரும் வந்து அவரோட வேலையே ஏகப்பட்டது இருக்கும், அவரும் வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம டீம் பையன் அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லி அது எப்படி சொல்கிறது, நான் பண்ணதுலேயே வந்து கரெக்டான விஷயம் இதுதான், இந்த ஆஃபீஸில் சேர்ந்தது தாங்க. அது அந்த சப்போர்ட் இருந்ததுனால ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு நல்லா போச்சு. ஜான் முடிஞ்சுது, ஃபெப் முடிய போகுது. ஃபெப் எண்டில் மறுபடியும் அதே சிவியர் பெயின். இந்த வாட்டி உடலை எம்ஆர்ஐ ரிப்போர்ட்லேருந்து இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துட்டேன். எக்ஸ்ரே கேட்குறியா, எக்ஸ்ரே எல்லாத்தையும் எடுத்துட்டேன். 3 டாக்டர் தனித்தனியாக, லொக்கேஷன் வேறு லொக்கேஷன். நான் ஒரே ஆள் இல்லை, 3 பேருமே சொல்கிறது ஒரே டைம் என்னென்னா, இது வந்து ஆப்ரேஷனை தாண்டி வேறு எந்த டேப்லெட்டாலேயோ எதாலையும் சரியே பண்ண முடியாது. உனக்கு வந்து 6 மந்த் டைம் தரேன்,
6 மந்த்தில் வந்து நல்லா வெயிட்டு கம்மி பண்ணிட்டு கோர் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். ஆனால் நீ வந்து அப்படி இல்லை, நீ கண்டுக்கலை அப்படின்னா ஆப்ரேஷன் தான் ஒரே சொல்யூஷன் சொல்கிறாங்க. என் ஏஜ் வந்து 30 தான் ஆகுது. 60னா இது ஒரு மேட்டர் இல்லை. இந்த வீடியோலே பேசுகிறேன் நான் 60 ஐயா 60 வயசு ஆகிடுச்சியா ஆப்ரேஷன் பண்ணா ஓகே பண்ணுங்க பெரியவரேன்ட்டு போயிடலாம். இதுக்கான மெயின் ரீசன் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஏதுன்னு போய் பார்க்கல. ஒரு 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 பொசிஷன் இருக்குது ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து கேஷுவலாக இருக்கீங்க, கேஷுவலாக இருக்கலாம். அதுக்கு நீ இப்படி குனிஞ்சுக்கிட்டு ஃபோன் பார்க்குறது, ஏடா கூடமாக நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் ரொம்ப நான் கேஷுவலாக இருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு டிவியில் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணுறதோ, நடக்கும்போது எப்படி சாஞ்சு நடக்கிறதோ, நம்ம பண்ணுறது வந்து அதோட ரிசல்ட்டு இப்போ எனக்கு எப்படி எந்த அளவுக்கு என்னோட சிவியரிட்டி ப்ரோ படுத்துட்டு ஃபோன் பார்ப்போம் தெரியுமா, இப்படி படுத்துக்கிட்டு, அதாவது மல்லாக்க படுக்கல குப்புறப்பட்டு ஃபோன் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ரிப் வந்து இந்த இடத்துல இப்படி வளைஞ்சிருக்கும். ஓகே, நீங்க நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. பிளாங்க் பண்ணா 1 நிமிஷத்துக்கு மேல பண்ண முடியல. ஆனா படம் பார்க்கும்போது மட்டும் நோகாம பாதி பாடியை கீழே ஃபிளாட்டா போட்டுட்டு மீதி பாடி இப்படி தூக்கி இப்படி போனை வச்சுக்கிட்டு, அப்ப என்ன ஆயிடும்னா இந்த இடத்துல ரிப் வந்து என்ன ஆகும், அப்படி ரொம்ப ஓவர்லோட்ல இருக்கும். ரிப் இப்படியே இருக்கும். அது அப்ப காட்டாது, அப்பப்போ சிம்டம்ஸ் காட்டும், வலிக்கும். அப்பப்ப நம்ம ஒண்ணு என்ன பண்ணுவோம், அப்புறம் இப்படி தலானி வச்சுட்டு இப்படி பண்ணுவோம். இல்ல இது என்ன சொல்லனா, ஒரு சின்ன பெயின் ப்ரோ உடனே எக்ஸ்ரே எடுங்க அப்படிலாம் சொல்ல ப்ரோ. உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாளாவே எனக்கு வந்து நின்னா கால் மறுத்து போகுது, உக்காந்தா கால் மறுத்து போகுது, இல்லாட்டி ஒரு சைடாகவே தலைவலி. தயவு செஞ்சு என்னன்னு அதுக்கு ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து என்ன பண்ணணும். அதே மாதிரி ஆப்ரேஷன் எடுத்ததுமே எங்கேஜ் இருந்தீங்கன்னா ஆப்ரேஷன் பக்கம் போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணியோ இல்லாட்டி வந்து டேப்லெட் இருந்தால் டேப்லெட், இன்ஜெக்ஷனாக எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்ஜெக்ஷன் போட்டால் பெயின் போயிடுன்றாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு. அதாவது ப்ரோ முடியவே முடியாது ப்ரோ எனக்கு அந்த அளவுக்கு பெயின்னா இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். அதை தாண்டி இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு டேப்லெட்லையோ சாப்பிட்ற உணவு பழக்கத்துலையோ ஏதாவது மாற்றி முடிஞ்ச அளவுக்கு பார்த்து. சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய பாயிண்ட் ப்ரோ. வெயிட் வந்து நான் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கேன். வெயிட் மாறும்போது நிறைய மாறும் ப்ரோ, நிறைய விஷயம் மாறும். நம்மளோட எனர்ஜி லெவல்ஸே மாறும். வெயிட் அதிகமா இருக்கும்போது நம்ம கிடைக்கிற ஒரே பெனிஃபிட் சொல்லிட்டா, அதுவும் ஒரு ஆக்டிவா இருக்கிற ஒரு பர்சனா இருந்து ஏஜ் கம்மியா இருந்தாதான். ஏன்னா வெயிட் அதிகமா இருந்து வயசு வந்து 20 22ன்னு வைங்களேன், 25 கூட வச்சுக்கோங்க. அந்த 25 வயசுல அவரோட வெயிட் பாத்தீங்கன்னா நார்மலா அவர் வந்து ஒரு 75 இருக்கணும். ஆனா ஒரு 100 110 இருக்காருன்னா அந்த அடிஷனல் 30 கேஜியை தூக்கிட்டே சுத்தினால என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஜெனட்டிக்கலாவும் ஒரு சப்போர்ட் இருந்திருந்தா பாடி மசில் வந்து உள்ள இருக்கும், நல்லா இன்னும் டெவலப் ஆயிருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது, வெளில ஃபேட் தான் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது அவங்க இன்னும் செமையா இருப்பாங்க. சரியா? ஆனா அந்த ஏஜ்க்குள்ள பண்ணணும். அந்த ஏஜ்க்குள்ள அப்படியே 40 வயசு வரைக்கும் தள்ளிட்டு போனோம்னு வைங்களா, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ என்னோட பெரிய பிரச்சனைனா நியூ பார்ன் பேபி இருக்கு. மொத்தமே எவ்வளோ குழந்தை வெயிட் எவ்வளோ இருந்திருப்பது, 1லேருந்து 2 கேஜி அவ்வளோதான் குழந்தை வெயிட், அவ்வளோதான். அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு தெரு தூரத்துக்கு என்னால் நடக்க முடியல. நான் இப்படி ஹோல்ட் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக அந்த லோவர் பேக் வந்து பெயின் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்போ இந்த அளவுக்கு மோசமானதுக்கு காரணம் இனிஷியல் ஸ்டேஜில் நான் விட்டேன். அதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் அப்பையிலேருந்தே பார்ட் டைமு ஜாப்பு, எல்லா மாதிரியான ஜாப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது பார்ட் டைம் கிடச்சுன்னா போயிடுவேன், ஏதாவது வேலை ஒர்க்கை தவிர ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் பண்ணிடக்கூடாது. எங்கள் ஆள் அதான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு 3-4 மாதம் முன்னாடி. படிக்கிற காலத்துல படுறா, ஜாலியா என்ஜாய் பண்றா, வீட்டுல போய் படம் பாடுறா, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றா. அது என்னடா ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் வண்டி ஓட்டுறா, ரேபிடோ போடுறா, கேட்டா கையில எக்ஸ்ட்ரா காசு தரும், ஃபோன் வாங்குவேன். இல்ல வீட்டுல வந்து கண்டிப்பா அப்பா அம்மா திட்ட தான் செய்வாங்க ப்ரோ. இது எப்படி எடுத்துனா அப்படி இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், அப்பா அம்மா வந்து நம்ம எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது அதுவே போதும். அப்போ வந்து நீங்க மூடிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு மீதி நேரங்கள்ல நான் திரும்பியும் தான் ப்ரோ சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிரிக்கெட் ஆடுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இந்த வயசுல தான் பண்ண முடியும். என் ஃப்ரெண்டு ப்ரோ, சரியா, எங்க அண்ணனோட கிளாஸ்மேட் அவரோட தம்பி வந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். அண்ணனுக்கு சைடில் பிளேட் வச்சிட்டாங்க. என்னடா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா வேற ஒரு பையன் மூலமா எனக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம அஸ்வத் மூலமா எனக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணன் கிரிக்கெட் ஆடும்போது கேட்ச் பிடிக்க போய் 2 பேரும் சேர்ந்து இடிச்சு ஒருத்தருக்கு மட்டும் ஷோல்டர் காலர் போன் உடஞ்சிருச்சுண்ணே அப்படின்னா. உடனே எனக்கு என்னடா சொல்ற, கீழே விழுந்துட்டாங்களடா, தெரியல இடிச்ச இம்பாக்ட்ல ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கண்ணே அப்படின்னா. உடனே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சா, வலிக்குமா, ஸ்வெல் ஆயிடுமா, உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க, ஸ்கேனர் இது எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன், அவ்வளோதான். உடனே வந்து பொசிஷன் பார்த்து பிளேட் வச்சு 2-3 நாள் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பட் இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, அந்த மனுஷனுக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும், ஆக்டிவா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் விளையாடுறாரு. இப்போ பேட் கூட தூக்க முடியாது அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறமா கூட என்ன ஆயிடும்னா, அவரோட ஆக்சுவல் பொட்டன்ஷியல் 40 கிலோ ஒரு கையில தூக்குற அளவுக்கு இருந்திருந்தாருன்னா இனிமே ஒரு லைஃப் லாங்கே 10-15 கிலோ தான் தூக்கணும். இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்றேன், இவர் வந்து ஆக்டிவாக இருந்த பர்சன், இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் சொல்கிறேன், எனக்கு இந்த பேக் பெயின் வந்து செம்ம சிவியர், சரியான சிவியர். என்னால் வந்து உட்காந்தா எழுந்துக்க முடியாது, எழுந்துட்டேன்னா அப்படியே தான் இருக்கணும், உட்கார முடியாது டக்குன்னு. ரொம்ப சிவியராக இருக்குன்னா நான் வந்து இப்படி தான் இருக்க முடியும், என்னால் கேஷுவலாக வாக் பண்ண முடியாது. ரொம்ப அதாவது மூமெண்ட்டே கொடுக்காம இருக்கணும். என்ன ஆகிடுது, இந்த இன்ஸ்டிங்க்ட்டு
இப்போ யாராவது இப்படி 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 இந்த சைடு போகும்போது ஹெல்மெட் ஏதோ கீழே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு பிடிக்க போயிடுவேன், பிடிச்சிக்கும். அது ஆக்டிவா இருந்த ஸ்டேட்ல இருந்து இதனாலதான் நான் வந்து பாராட்டினேன். இப்ப அந்த மனுஷனுக்கு பிளேட் வச்சிருக்கேன், அவருக்கு ஓகே பிசிக்கலா தெரியும், மைண்டுக்கு வந்து தெரியாது. பால் ஏதோ இப்படி கிராஸ் ஆகுது ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க பண்ணாருன்னா அவ்வளவுதான், பிடிச்சிக்கும், திரும்ப வலிக்கும். இது எதுக்கு சொல்றேன்னா, யங்கேஜ்ல பணம் சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல வரல. ஒரு வழி இருக்கும். இப்ப இல்ல ஹெல்த் ரூயின் பண்ணி வேணாங்கறாரு. இப்ப அப்பா கூட நான் சப்போர்ட் பண்ண ப்ரோ. எங்க அப்பா வந்து அவர் கம்பெனில வேலை செஞ்சாலோ இல்ல அவர் கூட ஏதாவது லோடு எடுத்துட்டு போய் கொடுத்தாலோ அவர் வந்து எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட பண்ணு. நான் நிறைய சாதம் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப பண்றான். அவனே டைம் பாஸ்க்கு என்ன பண்ணா ஞாபகம் இருக்கு நிறைய. தெரியும் ரேபிடோ ஓட்டுவேன். நான் சொன்னேன், டேய் தம்பி ஏன்டா இல்ல நான் அந்த டைம்ல நான் தான் சொன்னேன், டேய் தம்பி காசு பணம் போகும் வரும், நீ இதை விட டபுள் ட்ரிபிளா கூட ஃபியூச்சர்ல ஏர்ன் பண்ணிடுவேன், ஆனா இந்த உடம்பு போயிடுனானா ஆமாண்ணா இப்போ புரியுது அப்படின்றான். இது நான் வந்து அவன் அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டி இருக்கு பண்ணுறான். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களும் நான் தப்பாக சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து தெரியுது இதை ஓட்டும் போதே எனக்கு வந்து பெயின் வருது அப்படின்னா தயவு செஞ்சு வேறு ஏதாவது பண்ணுங்கள். நான் படிப்பறிவே இல்லை ப்ரோ, நான் எப்படி ப்ரோ வேறு ஏதாவது பண்ண முடியும்னா பாருங்கள். ஏதாவது நீங்கள் 10th ஃபெயிலா, 10th இப்போ ஒன்றும் வயசு ஒன்றும் மேட்டர் இல்லை ப்ரோ. 10th ஃபெயிலா ஏதாவது ஒன்று பண்ணி 10th பாஸ் ஆகிட்டு டெய்லரிங் ஜாப் பண்ணலாம். அதாவது நான் வந்து எந்த வேலையுமே வந்து தப்பான வேலைன்னு சொல்ல, இது வந்து ரொம்ப கம்மியான இது உக்காந்த இடத்துல ஒரு வேலை செய்யுது. நிறைய பேர் என்னன்னா இன்ஜினியரிங் படிச்சு நான் வந்து இந்த இடத்துல வேலை செய்ய போகிறேன்றாங்க. ஓகேவா, கேட்டால் ஆரம்ப சேலரி வந்து 10,000, நான் படித்தது இவ்வளோ செலவு பண்ணேன், ஆனால் நான் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டினா 40,000 50,000 வருதுன்றாங்க. லாஜிக் சொல்கிறேன், நீங்கள் ஒரு லோன் எடுத்திருப்பீங்க, அந்த லோனை ரீபே பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இது பண்ணுறீங்க. இனிஷியலாக எந்த ஒரு கம்பெனியுமே உங்களோட டிகிரியை வச்சு உங்களுக்கு வந்து 50,000 1 லட்சம் கொடுக்காது. அன்லெஸ் அந்த கம்பெனி வந்து இருக்கிறதுலே பெரிய கம்பெனி கேம்பஸில் வந்திருக்கு, நீங்கள் அதுலேயே செலக்ட் ஆகிட்டிங்கன்னா கொடுத்துரும். ஆனால் அதை தாண்டி எந்த ஒரு கம்பெனியுமே இனிஷியல் சேலரி 1 லட்சம் எடுத்துடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்ச கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா கால் சென்டரில் வந்து 6,000 7,000 சேலரி. அப்புறம் அந்த சேலரி இல்லாத ஒரு எம்காம் முடித்த கையோட, எம்காமும் ஃபஸ்ட் கிளாஸு, பிகாமும் ஃபஸ்ட் கிளாஸு, எந்த படிப்பில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் டபுள் டிகிரின்றதுனால வேலை கிடைக்காம ஷோரூமில் போய்ட்டு இந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சேல் பண்ணுறது, அங்கே தான் எனக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேலே ஒரு இது வர ஆரம்பிச்சது. அது நாலேஜும் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த ஆன்லைனில் விட ஆஃப்லைனில் நிறைய விஷயம் நடக்கும் எலக்ட்ரானிக் விஷயத்தை பார்க்கும்போது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணது. அங்கே வந்து எப்படின்னா காலையில் 11 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரலாம் நிற்கணும். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அண்ணங்கிட்ட ஏமாற்றிட்டு எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு நான் இங்கே போகிறேன் அங்கே போனால் சொல்லிட்டு ஓடி போய் உட்காருவேன் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கும் எந்த ஷோரூம் போனாலும் ஒருத்தன் நின்றுக்கிட்டே இருப்பான், அவனை சுற்றிற எந்த சேரும் இருக்காது. அவனை லைஃப் ஸ்டைல் யோசிச்சு பாருங்கள், காலையிலேருந்து ராத்திரி 11 வரைக்கும், அதுவும் ஃபெஸ்டிவல் டைம் வந்துச்சுன்னா உட்காரத்துக்கே இடம் இருக்காது. இது வந்து அவங்க ஜாபே அந்த மாதிரி, ரோல் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்குது உங்கள் லைஃப்பை, நீங்களே வந்து பர்த்டே பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணணும், இல்லாட்டி வந்து கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு எங்கேயா ட்ராவல் பண்ணணும், இல்லை வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் அதை தாண்டி வந்து என் ஒய்ஃப் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்டிலேருந்து ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் வருது, என்னால் இந்த சேலரி மேனேஜ் பண்ண முடியல, அதனால் நான் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறேன்னு சொல்லி போனீங்கன்னா நல்லாயிருக்கும், சீரியஸாக நல்லாயிருக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜா. நீங்கள் ஆசைப்பட்ட ஃபோன் வாங்கலாம், கேஜெட் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். அதுக்கு அடுத்துன்னு லைஃப் இருக்குல்ல, அதில் தான் அடி வாங்கும். அதை ரெக்கவரே பண்ண முடியாது. அதாவது நான் விட மாட்டேன், நான் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிவ் அப்லாம் கொடுக்க மாட்டேன். ஆப்ரேஷனும் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடுவேன், எப்படியாவது பண்ணுவேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. இல்லைனா போன வீடியோ போட்டு திரும்ப இந்த வீடியோக்கு வந்து நின்று இருக்க மாட்டேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குமா? இது எவ்வளோ மோசமான நிலைமை. நீங்கள் போய் சொல்ல முடியுமா ஒய்ஃப் கிட்ட, குழந்தை தூக்க முடியலடி, பேக் பெயினாக இருக்குது, நீ நடந்து போன்னு? நான் சொல்கிறேன் என்னால், ஏன்னா இப்போ என்னால் முடியல. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னா திரும்ப சொல்கிறதே. ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு இந்த தோள்பட்டை மட்டும் வலிக்குது, நான் சிஸ்டமில் வேலை செய்கிறேன், இந்த தோள்பட்டை மட்டும் வலிச்சுட்டே இருக்குன்னா என்னன்னு பாருங்கள். அதாவது ஒரு மாதத்தில் சனி ஞாயிறில் எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும். சனிக்கிழமை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டு அந்த டாக்டரை போய் பார்த்து என்ன பண்ணணும். அவர் சொல்கிறாரு இந்த மெடிக்கேஷன் சைடு, ஆனால் நீ உட்கார பொசிஷனில் இதெல்லாம் பிரச்சனை, இல்லாட்டி வந்து மவுஸ் வந்து இப்படி வச்சுக்கோ, இல்லாட்டி வந்து கீபோர்டு ஒன்று ரெடி பண்ணு, தயவு செஞ்சு 100-200 போட்டு அதுக்கு ரெடி பண்ணு. இல்லை அவர் சொல்கிறாரு நீ வந்து கண்டினியூ உட்காராதப்பா, நீ வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி எழுந்திருப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நார்மல் வாட்ச், நான் ஸ்மார்ட் வாட்ச் சொல்ல, நார்மல் வாட்சில் பாருங்கள், ஓகே 1 ஹவருக்கு ஒரு வாட்டி, பழைய நார்மல் வாட்சில் 1 ஹவருக்கு ஒன்ஸ் பீப் படிக்கும், அவ்வளோதான். 1 ஹவருக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். எந்த அளவுக்கு யங்கேஜில் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறோம் நல்லது, பண்ணிட்டு போகிறது நல்லது. இல்லை நான் அப்படி தான் சுற்றுவேன், நான் ஜிம் போகிறேன் ப்ரோ, எனக்கு ஒன்றுமே நான் சொல்கிறேன், ஜிம் போய் எல்லாமே பண்ணாலுமே நடுவில் ஒரு கேப் ஒன்று வரும். எதனாலனா மேபி மேரேஜ் ஆகலாம், இல்லாட்டி வந்து ஏதாவது ஆஃபீஸ் கமிட்மெண்ட்ஸ், ஆஃபீஸ் வந்து போட்ட லொக்கேஷன்லேருந்து வேறு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி விடலாம். இப்போ ட்ராவல் டைம் கட் ஆகிடும். அப்போ நீ மாட்டுவ. அதாவது ஜிம் போகிற வரைக்கும் தான் அந்த சூப்பர் பவர்லாம் உனக்கு இருக்கும்.
ஜிம்மை விட்டுட்டு வெளில வந்தீங்கன்னா சூப்பர். ஜிம்முன்னு இல்லை, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் சொல்கிறேன். இல்ல, அதை உண்மை விட்டுட்டு bro. நீ வெளில வரும்போது நான் அதில் நிறையவே அனுபவிச்சிருக்கேன் bro. அதுதான் சொல்கிறேன். இவங்க கிட்ட இதை திரும்ப திரும்ப நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டி மக்களுக்கு சொல்கிறதுக்கு என்னன்னா, அதர் தென் இந்த இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நீ வாழணும். கேட்ஜெட்டாக இருக்கட்டும், லைஃப்பில் நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நீ உயிரோட இருக்கணும். நீ உயிரோட இருந்தால் தான் அடுத்த 30-40 வருஷத்துக்கு நடக்க போகிற விஷயத்தை நீ பார்க்க முடியும். நீ இருக்கவே முடியாது. இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னா, இந்த பேக் பெயினோட எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து கீழே வந்து லோவர் பாடியை ஒர்க் ஆகாமல் போயிடும், பேரலைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதோட சீரியஸ்னஸ் பிடிக்காம இது புரியாமல் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஆஃபீஸ் ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணுறது, என் ஆஃபீஸ் வந்து இவ்வளோ கிலோமீட்டர், கேப் இருந்தால் கேப் எடுத்துக்கோங்க, இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குதுன்னா மாற்றிருங்கன்றேன். இதே இதை தான் கண்டினியூ பண்ணணும்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய பிரச்சனை பண்ணும். கரெக்ட். அன்னைக்கு யார் நினச்சாலும் சரி, நீங்கள் ரிவர்ட் பண்ண இல்லை இப்போ இதில் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, நான் 40,000-50,000 சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இதை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்பீங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, பைக் ஓட்டுறவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் அவன் இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து கிளைம் இல்லைன்ட்டா என்ன பண்ணுவீங்க, லோன் எடுப்பீங்க. நடந்திருக்கு. இது சர்க்கிள் வந்து பெருசாக போகும் ப்ரோ. இது மறுபடியும் பர்சனல் லோன் போகும், அதில் அமௌண்ட் அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்தந்த டைம்ல ஓரளவுக்கு இஷ்டத்துக்கு அறப்படல் வேணாம். அதுதான் இஷ்டத்துக்கு அறப்படல் வச்சா இப்படிதான் ஆகும். அது வேண்டாம், அவ்வளோதான். ரைட் மக்களே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, சுரேஷ். பார்க்கலாங்க, பார்ப்போம். பாய்.